நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்வியே எங்கள் கேடயம், கல்வியே எங்கள் சமூக பாதுகாப்பு. கல்வி வெளிச்சம் தேடி அடைந்தோம், நல்லோர்கள் கை கொடுத்தனர். வெளிச்சம் மட்டும் தராமல் கைகளில் விலகியே வந்திருக்கிறது அகரம். நாங்கள் கற்றதையும் பெற்றதையும் எல்லோருக்கும் பகிர்ந்து தருவோம் என்று உறுதியேற்கிறோம். So nice. Welcome to ராம்ராஜ் வழங்கும் சூர்யாவின் அகரம் இப்போ சிகரமாச்சு. கொண்டாட்டமான நாள் பின்னிட்டீங்க. Thank you. Thanks a lot. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். உண்மையிலேயே இது ஒரு மகிழ்வுக்குரிய பெருமிதத்திற்குரிய ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஒரு 2010 ஜனவரியில 1 கோடி ஒரு தொடக்கம்னு தொடங்கப்பட்ட ஒரு முயற்சி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக ஒரு விருட்சமாக வளர்ந்து நிற்குது. இது 2010 1 கோடி ஒரு தொடக்கம்னு சொல்லப்பட்ட அந்த நாளில் எப்படி இது ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூர்யா 1 கோடி ஒரு துவக்கம். இதோடைய ஃபர்ஸ்ட் செக்கை கொடுக்க போறது சூர்யா ஃப்ரம் அகரம் ஃபவுண்டேஷன்ஸ். முதல் 10 லட்சம் கையெழுத்துலாம் போட்டு தயாரா இருக்கு. ஸோ இப்போ மற்றவர்கள் எல்லாம் ரெடியாக வந்திருக்காங்க கையோட. வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும். ஒரு கோடி ரூபாய் இது உங்க பணம். 1 crore is yours. உங்க வேலை எல்லாமே படிக்கிறது மட்டுமே. அகரம் will be most happy to be a part of your vision for your dream. உங்களோட எல்லா கனவும் நினைவாகணும். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கல்விதான் எல்லாவற்றுக்குமான அடிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பின்னணியாக கொண்டு ரொம்ப இமோஷனலா சின்சியரா அட்டம் பண்ணப்பட்ட இந்த முயற்சி இன்னைக்கு 1000 மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது. இதுல 43% ஆண் மாணவர்கள், அப்புறம் 57% பெண் பிள்ளைகள். அந்த நாள் அந்த ப்ரோக்ராமை பார்த்தவங்க யாராவது ஞாபகம்? கண்டிப்பா சார், அது எங்க வாழ்க்கையை மாத்தின ஒரு நாள். அப்படி ஒரு விஷயம் நடக்குமானே எங்களுக்கு தெரியாது. வேற யாராவது? 12th நான் மார்க் எடுத்ததுக்கப்புறமா என்னை எப்படி படிக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அழுகை எங்கள் அம்மாவுக்கு டெய்லி இருந்தது. அந்த அழுகை தீர்த்த நாளாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இப்போது எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சந்தோஷத்துக்கு எல்லாம் காரணம் நம்ம டாக்டர் சார். டாக்டர்? எஸ் சார். அன்னைக்கு 1 கோடி ஒரு துவக்கம் ஷோவை பார்த்தவங்க, எனக்கு அந்த மொமெண்ட் யாராவது பார்த்தவங்க அல்லது அதில் பங்கேற்றவங்க இங்கே வேற யாராவது இருக்கீங்களா? அப்போ நான் அதில் ஒரு பார்ட்டாக இருந்தேன், நானும் பேசினேன். ஓ, நீங்கள் இருந்தீங்க? நான் இருந்தேன். என்னோட நேம் தனசேகர். தனசேகர் +2ல் 1130 மதிப்பெண்கள் வாங்கிவிட்டு கொரியர் பாயாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். 12வதுல என்னோட மார்க் வந்து 1130, 1130. அதுக்கப்புறம் கல்லூரி வாழ்க்கை என்னால் தொடர முடியல. அப்போது சூர்யானாவோட ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, 1 கோடி ஒரு தொடக்கம். அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான் பேசி முடிக்கும்போது அண்ணா ஒரு கொஷின் கேட்டார், இப்போ படிக்க வச்ச படிப்பீங்களா அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், கண்டிப்பாக படிப்பேனா அப்படின்னு சொன்னேன். இன்று அகரத்தின் உதவியால் தனசேகர் MITயில் ப்ரொடக்ஷன் என்ஜினியரிங் முடித்து IAS தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார். இப்போ படித்து முடிச்சிட்டேன். அதை தொடர்ந்து சிவில் சர்வீஸ்க்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். சிவில் சர்வீஸ், வெரி நைஸ், குட். எங்களுக்குமே அது வந்து ஒரு பைலட் ரன் மாதிரி தான். நம்ம ஒரு பாலமாக இருக்கணும், எங்கே தேவை இருக்கோ எங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க 2 பேருக்கு இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இந்த ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சோம். கிட்டத்தட்ட இதே மேடை தான் நினைக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களால் 1 கோடி ரூபா திரட்ட முடியல. 2 நாளுக்கு முன்னாடி நான் சிங்கம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ தான் ஓடி போய் ஒருத்தர் கீழே மண்ணில் அமுக்கி அவர் மூஞ்சிய மண்ணுக்குள்ளெல்லாம் புதைச்சி எல்லாம் வந்து சண்டை போட்டிருக்கேன்.
இன்னும் நினச்ச மாதிரி வந்து டோனர்ஸ் ஃபுல்லாக நம்ம திரட்ட முடியல அப்படின்ட்டு ஞானவேலில் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. ஹரி சார் கிட்ட வந்து சார் ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு இருக்கிற ஃபோன் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஃபோனையும் நம்பர்ஸ்லையும் மறுபடியும் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணவங்க எல்லாருமே வந்து எஸ் ரெடி இமீடியட்லி அப்படி வந்தது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபோன் காலில் இந்த விஷயத்த வந்து மனதார வந்து ஏற்றுக்கிட்டு கூட வந்து நின்னவங்க தான் இந்த 10 பேரும். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டோங்க சார், படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு. ஏன்னா அகரம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிவாயிட்டாங்க. பட் எங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எப்படி எங்கள் பிள்ளைகளை அனுப்புறது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் அமுச்சு எப்படி படிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு திருச்சியில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க எங்களையும் எங்களுடைய பேரண்ட்ஸையும் வந்து. ஸோ அப்போ ஞானி ஐயா வந்து தான் வந்து எங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணார். ஸோ அவர் பேச்சை வந்து தான் என்னுடைய அம்மா வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார். ஸோ அவர் வந்து அன்னைக்கு சொன்னதுனால தான் வந்து நான் உங்களை வந்து அவ்வளோ தைரியமாக அமிச்சாங்க அப்படின்னால. ஸோ எங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நிறைய ஊக்கமாக பேசினார் வந்து ஞானி ஐயா. வெரி நைஸ். எஸ், உங்க மென்டர்ஸை பத்தியா? கணேசனை பத்தி சொல்ல விரும்புறேன். அவர் வந்து கார்பரேட் கம்பெனி ஒர்க் பண்ணிருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணிருக்கும் போது கண்டிப்பா வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனையும் கூட யாருனே தெரியாத எங்களுக்காக அந்த அளவு வந்து விடிய காலையில் ஒர்க் பண்ணி திரும்ப வந்து கம்பெனிக்கு போயிட்டு இவ்வளோ ப்ரெஷரையும் வந்து சமாளிச்சுட்டு இருந்தாரு. ஸோ நாங்களே ரொம்ப நன்றி சொல்றோம் உங்களுக்கு அப்படி பண்ணதுக்காக. தேங்க்யூ மிஸ்டர் கணேஷ். கணேசனை பற்றி தான் இன்னொரு விஷயம். அவருக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது அக்கா கிட்ட சொல்லவே இல்லைடா, டைம் ஆயிடுச்சு, அக்கா திட்டுவாங்கடா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த டைம் எங்களுக்கு கொடுக்குறாரு அவர். ஓகே, நைஸ். தேங்க்லாம் பண்ண முடியாது, உங்களெல்லாம் நன்றியெல்லாம் சொல்லவே முடியாது. அது ஒரு ப்ரைஸோ நன்றியோ சொல்லவே முடியாது. இந்த மாதிரி ஐ திங்க் கணேஷ் மாதிரி ஒரு 1000 பேர் இருக்காங்க. அகரம் இயங்கிட்டு இருக்குன்னா வந்து நிச்சயமாக இவங்களால மட்டுமே. ஹவுஸ் விசிட் ஒன்று இருக்கும். அதில் வந்து தெருவா அட்ரஸ் இல்லாமல், ஃபோன் நம்பர் இல்லாமல், வெறும் பேர் அவ்வளோதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. பேர் சில இடத்துல ஸ்கூல் நேம் இருக்கும். அந்த இடத்துல போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வர பசங்களுக்கு இப்போ நம்ம ரெகுலராக பார்க்குற சாதாரணமாக இங்கிலீஷ் காலேஜ் லைஃப் சாதாரணமாக இருக்க எல்லா விஷயமும் ரொம்ப புதுசாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் அப்படி இருக்கும் அவங்களுக்கு. கஷ்டங்கிறத விட வந்து அது எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஆச்சரியம் இருக்கும். ஸோ இதுக்காக தான் முக்கியமாக வந்து ஒர்க் ஷாப் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு 3 மாதமும் அவங்க காலேஜ் லைஃப் ஃபுல்லாக ஒர்க் ஷாப்ஸ் வருவாங்க. சனிக்கிழமை காலையில் வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் ஷாப்ஸில் இருப்பாங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இங்கிலீஷ், காலேஜ் லைஃப், ஹாஸ்டல் லைஃப் இது எல்லாத்தையும் உடச்சி எறிகிற முதல் ஸ்டேஜ் தான் ஆரம்பிக்கும். ஸோ ஒரு வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இருக்கிற எல்லா பசங்களும் இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப் வரும்போது ஸ்டேஜ் ஏற மாட்டாங்க. ஒருத்தர் நேருக்கு நேர் நின்று பேச மாட்டாங்க, கீழே தரையில தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வாலண்டியர் மென்டர்ங்கிறது வந்து நார்மலான விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், வேலை இருக்கும், நிறைய பேருக்கு பதில் சொல்லணும், நம்ம வளர்ச்சி செல்ஃபிஷாக தான் நிறைய பேர் போயிட்டு இருப்போம். ஏன்னா அந்த டைம் தான் ஒரு 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே வந்து நம்ம நிறைய சாதிக்கணும் அப்படின்னு வேகமாக ஓடிட்டு இருப்போம். அதில் கிட்டத்தட்ட பாதி நேரம் வந்து இதுக்காக கொடுக்குறாங்கன்னா இதுக்குள்ளே வர்றதுக்கான இன்ஸ்பிரேஷன் என்னவா இருந்தது? சொசைட்டிக்கு முக்கியமாக வளரணும் அப்படின்னா அந்த பசங்க அங்கே இருக்கிற பசங்க வந்து எஜுகேட்டாக இருந்தால் உள்ளே வந்துடலாம். ஆக்சுவலி உள்ளே வந்த அப்புறமா the energy is actually from these guys. இந்த பசங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்குறோம், நம்ம எவ்வளோ எஃபர்ட் போகிறோம், அந்த எஃபர்ட்டோட ரிசல்ட்டை கண்கூடாக பார்க்கும்போது மனசு வரமாட்டேங்குது. ஸோ இன்னும் பண்ணணும், அதுக்காக தான் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ the energy is really coming from these guys. It is not from anywhere else, it is not from somewhere else, it is only from these guys. என்னோட வாழ்க்கையில் எங்கள் சூர்யா சார், எங்கள் அனந்தபுரத்து ஸ்கூல் வாத்தியாருங்க, டீச்சருங்க. நான் படிக்காததான், ஆனால் வந்து அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி எனக்கு எங்கள் சூர்யா சாரோட ஹெல்ப்பில் கொண்டாந்து சேர்த்து இன்றைக்கி என் பொண்ணு படித்து சிவில் இன்ஜினியரிங் படித்து இன்றைக்கி எனக்கு பெருமையாக இருக்குது சார். நான் தனிமையில் என் குழந்தை 7 மாதத்து குழந்தையிலே விட்டாங்க சார். நான் என் குழந்தை எங்கள் சூர்யா சார் எடுக்கலைன்னா என்னோட குழந்தை படிப்பை வீணாக போயிருக்கும். எங்கள் சார் மட்டும் இல்லைன்னா என்னால் படிக்க வைக்க முடியாது. நான் பயந்துக்கினே நான் போயிட்டேன் குழந்தைய விட்டுட்டு. அங்கே இருந்தவங்க எதிர் வீட்டுக்காரங்க கொண்டாந்து சாரோட அண்ணா யூனிவர்சிட்டியில் கொண்டாந்து சேர்த்து என் குழந்தைய படிக்க வச்சாங்க சார். எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு, என்னை விடலை. நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற, என்னால் தனியாக இருக்க முடியாது, அதுக்கு நீ இங்கேயே இரு. எங்கள் அம்மா நெசவு தொழில் செய்கிறாங்க, அதையே கற்றுக்கோ, அதை செய்யி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எங்கள் சார் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். கடைசி நிமிஷத்தில் எங்கள் அம்மா கவுன்சிலிங் அன்னைக்கு வரல. எங்கள் அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா நான் போய் சேர்ந்துருவேன் போயிடுவேன் அப்படின்ற ஒரு பயத்தில். ஜெயஸ்ரீ அக்கா இல்லைன்னா உண்மையுமே பண்ணியிருக்க முடியாது. கவுன்சிலிங் ஹாலில் வந்து நான் 10:30 கவுன்சிலிங்னா நான் கரெக்டாக 10:15 கூட அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன்.
அண்ணா யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன், உள்ளே போக முடியல என்னால். ஜெயஸ்ரீ அக்கா தான் என்னை கூப்பிட்டு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போய் அந்த சீட்டை எடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் என்னால் அப்போ நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாட்ட அப்போ தான் நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மாவுக்கு அந்த நிமிஷம் தான் தெரியுமே தவிர நான் படிக்க போகிறேன்ற ஐடியாவிலே நான் ஃபஸ்ட்டு இல்லை. படிச்சு முடிச்சுட்டு வேலை ஜாயின் பண்ணியாச்சு. வெல் டன். எனக்கு தெரியாது இல்லையா உலகம் தெரியாதனால பயம் இருந்தது சார் எனக்கு. என்ன மாதிரி பயம்? எந்த மாதிரி பயம்னா குழந்தை வீணா எங்கன்னா போயிடுமோ, எப்படியோ போயிடுமோ வீணா அப்படின்ற ஒரு பயம் சார் எனக்குள்ள இருந்தது. அதான் படிக்க கூடாதுன்றதெல்லாம் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து நான் வெளிச்சத்துக்கு என் பிள்ளைய கொண்டாந்துட்டாரு. அம்மா தயவு செஞ்சு உட்காருங்கம்மா, உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. இல்ல சார், இன்னைக்கு என் குழந்தை இருக்கு, நல்லபடியா இருக்குதுன்னா அது மூலமா நடக்கணும் அப்படின்னு இருக்கு. நானா வச்சு எதுவுமே பண்ண முடியாது. நான் எப்பவும் சொல்ற மாதிரி நான் வெறும் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தான். பின்னாடி வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களால நடந்துட்டு இருக்கு. பட் இது எல்லாரும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து அவங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு தீதான், அந்த வைராக்கியம் தான். வாழ்க்கையில தேய்ச்சி ஆகணும், சும்மா வீட்டில் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த வைராக்கியம் தான். சூர்யா சார் மூலயமா இந்த வாய்ப்பு எங்க பொண்ணுக்கு கிடைச்சிது சார். இன்னைக்கு படிச்சுட்டு நல்லா இருக்கா. என் வாழ்நாள் ஃபுல்லா அவருக்கு நான் நன்றி சொல்லணும் சார். இதுக்கு முக்கியமா ராம்ராஜ் காட்டன் நாகராஜ் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரு தான் எங்க அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. உங்களால கண்டுபிடிக்க முடியா, எங்க ஆளுங்க இருக்காங்க, எங்க கடைகள் இருக்கு, நாங்க ஆரம்பிச்சு நாங்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க சிஏ படிக்கணும்னு சொன்னீங்கல்ல அந்த ஷோல கூட. ஞாபகம் இருக்குங்களா? நான் ஐ வில் டேக் ஹர். நான் என்னோட ஒர்க்ல என்னோட கம்பெனில நான் ரெடியா இருக்கேன், பவனியை நான் வந்து எடுத்துக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், அவங்க படிச்சு முடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ வரைக்கும் கான்டாக்ட் இருக்கு. அவரோட பர்சனல் செல் நம்பரும் பவனி கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ராம்ராஜ் காட்டன். சூர்யாவின் அகரம் இப்போ சிகரம் ஆச்சு. என்ன பண்றீங்க இப்போ? இப்போ விப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். விப்ரோல ஒர்க் பண்றீங்க? 1.5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிகாம் முடிச்சிட்டேன் அண்ட் ஒர்க் பண்ணிட்டே சிஏ பண்ணிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு தாங்க பாதியில ஓடி போன பொண்ணு. இப்போ இவ்வளவு பேசிட்டு இருக்கு. சின்ன வயசுல எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு சார். அதனால் என் பொண்ணு ரொம்ப பாசமாக கையிலே வச்சுன்னு இருந்துட்டேன். சென்னையை பற்றி அவளுக்கு எதுவும் தெரியாது சார். அதனால் ஆரம்பத்தில் நான் இங்கே விடுறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி என்னை வந்து திட்டினாங்க சார். இவங்க பேசுறது எல்லாமே வந்து ஜெயஸ்ரீயை பற்றி. ஜெயஸ்ரீக்கு வந்து இது முக்கியமான நாள். ஸோ இதான் ஜெயஸ்ரீயா. வெல்கம். குட். இவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்காங்க, மாணவர்கள் பெற்றோர்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னா பெரிய பங்கு ஜெயஸ்ரீக்கு இருக்கு. ஆக்சுவலா இந்த ஜெயஸ்ரீ தானே சந்தோஷத்தை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ராட்சசி அப்படினீங்க. அதேதான். ஏன் உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி அகரம்குள்ள ஒர்க் பண்ண அல்லது எஜுகேஷனுக்காக ஒர்க் பண்ண? கில்ட் தான். ஆக்சுவலி நான் ஆரம்பித்தது இந்த ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு கில்ட்டில் இருந்து ஆரம்பித்தேன். என்ன பண்ணோம், நம்மளும் வந்தோம் படித்தோம். பட் வாட் நெக்ஸ்ட், வாட் டு வி டூ? இது ஒரு பேஷனாகவே இருந்துச்சு. ஏன் பேஷன் அப்படின்னு தெரியல, ஒரு பேஷனாக இருந்துச்சு. ஆனால் அகரம் பொறுத்த வரைக்கும் இந்த பேஷனுக்கான பிளாட்ஃபார்மாக தான் அதை பார்த்தேன். எங்கேயுமே இவ்வளோ அன்கண்டிஷ்னலாக ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இது அதுக்கான இடமா இருந்துச்சு, ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஞானவேல் தான் காரணம். ஆக்சுவலி நான் என்ன கேட்டிங்கன்னா நான் ஞானவேல் தான் சொல்லுவேன். ஞானவேல் வெல்கம். வாங்க. அகரமோட மொத்த விஷனும் இவங்க ரெண்டு பேர்த்தோடது, குறிப்பாக ஞானவேலோட. அவர் முதல் தலைமுறை மாணவன். படித்தது இது எல்லாமே முதல் தலைமுறையிலேருந்து வருது. முதல் தலைமுறை மாணவனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். ஏதாவது கல்விக்கு பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. நான் ஒரு பத்திரிகையாளன், பத்திரிகை வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது இன்னும் நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு தோன்றப்போ எஜுகேஷனுக்கு ஒர்க் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ ஐ ரிசைன் மை ஜாப். சப்போர்ட்டாக இருந்தார். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை தொடங்கணும். அகரம்ங்கிறது என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, சுருக்கமாக சொல்லணும்னா சூர்யாவுடைய மனசு அது. நான் அது பெருமைக்காகவோ இதுக்காகவோ சொல்லலை, ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த உணர்வை. இது வரைக்கும் ஒரு தலையீடு கிடையாது எங்களுக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாணவர்கள் கூட யாருடைய ரெக்கமெண்டேஷனோடும் உள்ளே வந்தவங்க கிடையாது. எல்லாம் அவங்களுடைய தகுதியின் அடிப்படையிலும் அவங்க திறமையின் அடிப்படையிலும் இந்த இடத்துக்கு வந்து நின்றவங்க. பட் எனக்கு என்னன்னா, ஒரு பக்கம் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஒரு கணேஷ் சொன்னது, இவங்களாம் சொன்னது, அவங்கள க்ரூம் பண்ணி அகடமிக்ஸை தாண்டி ஒரு கம்ப்ளீட் மேன் ஒரு விமனாக மாற்றணும், அந்த ஐடியா எப்படி? ஏன்னா படிக்கிறது உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற அளவை தாண்டி அவங்களை முழுமையாக்கணுங்கிறதுக்கான ஐடியா. சஃபரிங் தாங்க. நான் அனுபவிச்ச அந்த சஃபரிங் தான் வந்து ஐ நோ தேர் வில் பி ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு என்னதான் ஸ்கூல் படிச்சு முடிச்சாலும் காலேஜ் படிச்சு முடிச்சாலும் வாழ்க்கையில் நம்ம என்னவாக போகிறோம் அது வந்து போக போக தான் வந்து தெரியும். நிறைய வாட்டி வந்து உடைவோம், அழுவோம்,
இது சரியா தொழிலில் நம்ம சூஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நான் சரியா பண்ணிட்டு இருக்கேன்னா, இன்னும் வேற என்ன பண்ணலாம், தகுதியா இருக்கேன்னா, உண்மையா உழைக்கணும்னு நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கேன். அதை வந்து சிட்டியில் அப்பா மெட்ராஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எனக்கே அவ்வளோ குழப்பம் இருக்குன்னா அப்புறம் மாணவர்கள் கீழே இருக்கவங்கலாம் வந்து இன்னும் எவ்வளோ குழப்பம் இருக்கும். அதுவும் வெறித்தனமாக படித்து 12th வரைக்கும் வந்து எதுவுமே இல்லாமல், காம்பவுண்ட் சுவர் இல்லாமல், கிளாஸ் ரூம் இல்லாமல், மாஸ்டர்ஸ் இல்லாமல், டீச்சர்ஸ் இல்லாமல், அந்த எதுவுமே இல்லாமல் படிச்சுட்டு வந்த மாணவர்கள், வெறித்தனமாக படித்து மார்க் வாங்கின மாணவர்களுக்கு அதுக்கு மேலே போக முடியாமல் இருக்கிற தடைகள், அதுக்கப்புறமா வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஒரு கேள்விக்குறி, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், என்ன கொஞ்சம் பண்ணலாம். இது கண்டிப்பாக வந்து நான் ஏன் இருக்கேன், இப்போ இருக்கேன், என்னையும் ஒத்துக்கிட்டாங்கன்னா வந்து இது எல்லாரும், இவங்க எல்லாரும் தான் இது என்ன செஞ்சது வந்துன்னா, இவங்க எல்லாரும் தான் என்ன இப்படி உண்டாக்கியிருக்காங்க. வாட் am I going to give back to them? நான் என்னால் என்ன பண்ண முடியும்? நான் வந்து சில டைம் ஐ ட்ரூலி பிலீவ் இன் திஸ். டு ஐ டிசர்வ் திஸ் பிளேஸ்? இது சத்தியமாக எனக்கு வந்து இது ஓகே, இது எனக்கு தகுதிப்படுமா, இது இவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ அன்பு கொடுத்துருக்காங்க, நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அடிக்கடி வர கேள்விகள் தான் வந்து இதை செய்ய வச்சுச்சு. நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் இங்கே ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். யாருக்குமே தெரியாது, எனக்கும் அவருக்கும் மட்டும் நிகழ்ந்த ஒரு சம்பவம். பொதுவாக வந்து இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது. வழக்கமாக ஒரு விஷயத்தை பண்ணுறது தன்னுடைய பேரில் பண்ணுறது தான் எல்லாருக்குமே விருப்பமாக இருக்கும். நீங்கள் எந்த என்ஜிஓ சேரிட்டிஸ் எடுத்துக்கிட்டாலும் 90% தன்னுடைய பேர்லேருந்து பதிவாகும் அந்த விஷயம். அதுக்கு முன்னால் சூர்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு அவருடைய இதிலிருந்து நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு டிஸ்கஷன் வந்தப்போ நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன், ஒரு தனிப்பட்ட பேராக இருக்கிறத விட இது எல்லாரும் என்னுடைய இதுன்னு சொல்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதனுடைய பேரை மாற்றினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தனி மனிதரோட பேரை விட இது ஒரு பெரிய விஷன், அதை தாண்டி போகணும் அப்படின்னா ஓகேயா அப்படின்னு. எது வேணாலும் வைங்க, நல்ல விஷயம் பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்னு. அகரம் அந்த இடத்துல இருந்து தான் தொடங்குச்சு. தன் பேர் முக்கியம் இல்லை, செயல் முக்கியம்னு நினச்ச வினாடி இருக்கு இல்லையா, நான் வேலை பார்க்கலான்ற கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்த மொமெண்ட் அதுதான். Thank you, Jayashree. Thanks a lot. Good luck. Thank you. All the best, ஞானி. திரு ஞானி அவர்கள், அகரத்தில் அதிகமாக பேரண்ட்ஸோட தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. பேரண்ட்ஸ் அவங்க தங்களை எப்படி முன்னெடுத்து கொண்டு வரணும், பிள்ளைகளுடைய கல்வி அப்படிங்கிற விஷயத்த அதை எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சூர்யா, கல்யாணி, ஆர்கே, கணேஷ், நான் எல்லாம் ஏன் இந்த மேடையில் நம்மெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு நமக்கு என்ன காரணம்? எல்லாரும் சாதாரண குடும்பங்கள்லேருந்து புறப்பட்டு வந்தவங்க தான் இன்றைக்கி எப்படி இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கோம். கல்விங்கிற ஒரே ஒரு காரணம் தான். கல்வி கொடுக்கக்கூடிய படிப்புலேருந்து கிடைக்கிற ஒரு ஆற்றல், அதை மட்டும் பயன்படுத்தி தான் எல்லாருமே அங்கங்கே இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். சிவகுமார் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படித்த வாழ்க்கை மதிப்பீடுகள் உள்ள ஒரு பெற்றோர் தங்கள் குழந்தைகள் எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி வளர்த்த இருக்கு பாருங்க. சூர்யாவை கல்லூரிக்கு அனுப்பும் போது கார்ல அனுப்பிச்சாரான்னு கேளுங்க. 47J பஸ் சார். ஆமா இல்லையா? நடிகர் பிள்ளை கார் இருக்கு வீட்டில். என்ன கார் இருந்துச்சு சூர்யா? அப்போட ஃபியட் இருந்தது, ஒரு டொயோட்டா காரும் இருந்தது. ஆனா அப்பயும் 47Jல தான் 11. அப்ப நம்ம குடும்பம் வந்து இதை புரிஞ்சுக்கிச்சுன்னா அவங்க குழந்தைங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட முடியும். ஆனால் பல இடங்கள்ல இந்த புரிதல் தான் சிக்கலா இருக்கு. இப்போ எங்க வீட்டில் இன்னைக்கு வந்து ஒரு அம்மா வந்து சமையல் வேலை பார்க்க வந்து வேலை செய்யறாங்க. அவங்க ஏன் இந்த வேலைக்கு வந்தாங்கன்னு அவங்ககிட்ட நான் கேட்டேன். காரணம், அவங்க மகனை வந்து ஒரு சின்ன கிராமத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறதுக்காக இவங்க சென்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சமையல்காரங்களை வேலை பார்க்குறாங்க. அவங்க நோக்காதான். ஆனால் அவங்களுக்கு பையன் படிக்கணுங்கிற ஆசை தான் இருக்குது. ஆனால் அவன் சரியான படிப்பை தேர்ந்தெடுத்துக்கிட்டானா, அது தேர்ந்தெடுத்ததன் மூலம் ஒழுங்காக படித்து முடிச்ச பிறகு அவனுக்கு வேலை கிடைச்சிருமா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எனக்கு என்ன சூஸ் பண்ணணும்னு எனக்கு கைட் பண்ண ஆள் இல்லை. அப்போ இவ்வளவே நம்ம எங்கேயோ சால்வ் பண்ணி கொடுக்க ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுக்க முடியுமா, அதுதான் ஒர்க் ஷாப்ஸில் நம்ம முயற்சி பண்ணுறது. அதை எடுத்துக்கிற வேலையை இந்த குழந்தைகள் செஞ்சதுனால தான் 4 ஆண்டு காலம் இவர்கள் இந்த பயணத்தில் இந்த கட்டத்தை வந்து சேர்ந்திருக்காங்க. தேங்க்யூ ஞானி அவர்களுக்கு. ஆக்சுவலாக சூர்யா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். நான் ஒரு விசிட்டிங் கார்டு தான், இதுக்கு பின்னால் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேருந்து ஒரு 2 பேர் மட்டும் இப்போ நான் இங்கே கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சத்யமூர்த்தி, சத்யபாமா யூனிவர்சிட்டியினுடைய டைரக்டர் மரியா அவர்கள். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இப்போ வந்து சத்யபாமாவில் தான் வந்து அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 150 சீட்டுக்கு மேலே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட. கம்ப்ளீட்லி ஃப்ரீ. கம்ப்ளீட்லி கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்காலர்ஷிப்னு சொல்லலாம். அது ஃபுல் வந்து ஸ்காலர்ஷிப் கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் கொடுக்க தயாராக இருக்காங்க. இன்னும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேர் வச்சு ஞாபகம் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பேரோட ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. 10 டோனர்ஸ்க்கு மேலே இருக்காங்க.
அதில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து சத்தியமூர்த்தி சார் கூப்பிட்டுருக்கோம். அதே மாதிரி நான் யார் பேரையும் விட்டுற வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா எல்லா பேரையும் நான் கடகடன் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ராம்ராஜ் காட்டன் நாகராஜ் சார், சக்தி மசாலா சாந்தி துரைசாமி அவர்கள், அக்ஷயா சிட்டி பாபு அவர்கள், பாரதி சிமெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் விஜய் டிவி, அகரம் சார்பாக, என்ஏபிஎல் வருண் மணியன், சரவணா ஸ்டாக்ஸ் சத்தியமூர்த்தி சார், மாஃபாய் பாண்டியராஜன் சாரும் அவங்க திருமதி அவர்களும், ஆல்ஃபா பழனி அவர்கள் திருச்சியில், வாட்டர் டெக் டாக்டர் கோபால், சிவசங்கரி மேடம், பானு அவர்கள் பெங்களூரில், சிவகுமார் சார், ராக்மேன் சார், அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து அஃப்கோர்ஸ் சத்யபாமா, எஸ்ஆர்எம், அப்போலோ, எம்ஏஎம், ஆர்விஎஸ், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, பிஎஸ்என்ஏ திண்டுக்கல்லேருந்து, சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ராஜலக்ஷ்மி, விஐடி அண்ட் இந்துஸ்தான் காலேஜ் கோயம்புத்தூர். அண்ட் வாலண்டியர்ஸும் நான் சொல்லணும், எல்லாருமே ஸ்டேஜில் ஏற்ற முடியல, அட்லீஸ்ட் பேரையாவது நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். முக்கியமான பங்குன்னு போட்டால் அதில் ஃபஸ்ட்டு ஒரு கோர் டீம்னு சொன்னால் இவங்கள சொல்லணும். சுந்தர், ஆண்டனி, ஹரிணி அவர்கள், ஃபோர்டு பிஎஸ்சிஏ, சித்தார்த்து, மேனகா, காயத்ரி, தேவராஜ், பழனிவேல், ஸ்ரீராம். ஸோ இவங்கெல்லாம் இல்லாமல் அகரம் வந்து ஸ்பெல் பண்ணவே முடியாது. குட், வாழ்த்துக்கள். பெண்களின் படிப்பு வழியான முன்னேற்றமே சமூகத்தின் உண்மை முன்னேற்றம் என்று அகரம் உணர்ந்திருக்கிறது. மாணவிகள் பலரின் வாழ்வை அக்கறையுடனும் பொறுப்புடனும் அகரம் வழி நடத்தியிருக்கிறது. பொன்னி ஒரு காலில் படிக்க வசதி இல்லை என்ற சங்கிலி, மறுகாலில் பெண்களை மேல் படிப்புக்கு அனுப்பாத கிராம சூழல் என்ற சங்கிலி. 10th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். வீட்டில் யாருமே மேற்கொண்டு படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மாவும் செங்கல் சூளையில் வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. பொன்னியின் இரு கால்களிலும் இருக்க கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை உடைத்தது அகரம். உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கவுன்சிலிங்கா அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க. அந்த கவுன்சிலிங்ன்ற வேர்டுக்கே என்ன மீனிங்னு கூட எனக்கு தெரியாது. அகரம் அண்ணாக்கா தான் எனக்கு கை கொடுத்தாங்க. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் சீட்டு கிடச்சிது. அப்போ தான் அகரமில் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணாங்க. டிசிஎஸ்லேருந்து இன்டர்வியூ கால் வந்திருந்தது. இன்று டிசிஎஸ்ஸில் வேலை சேர்ந்து அவர் கிராம பெண்களுக்கு முன்மாதிரியாக முன்னேறிய பெருமை மிகு பெண்மணி பொன்னி. பஸ்ஸு கூட வர முடியாத நிலமையில ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். அப்போது அதனால் படிக்க வேணாம், வேலைக்கு எதனால் கூலி வேலைக்கு போகலாம் அப்படின்னுட்டு. அப்புறமா அதுதான் சரி நான் படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாருங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் தைரியம் சொல்கிறோம், நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது சார் எனக்கு. இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் பொண்ணு இந்த அளவுக்கு படிக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அளவுக்கு நான் கடவுள் மாதிரியே சூர்யா சார் தான் படிக்க வச்சது. இப்போ உங்கள் பொண்ணு படித்ததை ஒட்டி உங்க ஊர்ல என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு? இந்த வருஷம் 12th முடிச்ச 10 பேருமே இந்த வருஷம் படிக்கிறாங்க, மேற்கொண்டு படிக்கிறாங்க. அதுல 2 பேர் சென்னை வந்து படிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்கறதுல ஃபர்ஸ்ட் அம்மாவை தான் கேட்டாங்க. உங்க பொண்ணை நீங்க எப்படி படிக்க வச்சீங்க, எப்படி அந்த காலேஜ்ல சேர்த்தீங்க? இப்போ ஒரு 6-7 பேர் பொம்பளை பசங்க படிக்குதுங்க சார். பொண்ணி மட்டும் படிக்கிறா, எங்களை படிக்க வைக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு ஒரு வருஷம் வேலைக்கு அமைச்சிட்டு அதுங்க மறுபடியும் காஞ்சிபுரம் காலேஜுக்கு சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க பொண்ணை பார்த்து கரெக்டான நேரத்துல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து கரெக்டான தருணத்துல இந்த மாணவர்களை வந்து பத்தி கடிதம் மூலமாகவும் எங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமே தான் வந்து இவ்வளவு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அதாவது இந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தகுதி வாய்ந்த 7 பையன் அல்லது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தான் இந்த டைம்ல நான் தேங்க் பண்ணணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்காங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து சேர்ந்தப்ப அவங்க எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க எப்படி க்ரூம் ஆயிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இயர் அவங்க வரும்போது நான் தான் பர்சனலாக ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ பண்ணுவேன். அகரம் டீமோடு உட்காந்து அதை கம்ப்ளீட்டாக அவங்களோட வீடு ஃபோட்டோஸ்லேருந்து எப்படி அவங்கள ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாங்க, எப்படி அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு வரும்போது என்னிடம் வரும்போது குழந்தைகளாக வந்தார்கள். 4 வருடம் கழித்து இந்தியாவுக்கு தேவைப்படுகிற மனிதர்களாக மாறியிருக்கிறார்கள். நம் சமுதாயத்துக்கு தேவைப்படுகிற முழு மனிதர்களாக மாறியிருக்கிறார்கள்.
ஸோ இந்த மாதிரியான பின்னணியிலேருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு என்ன பார்க்குறீங்க? அவர்கள் மனதில் அன்பு எப்பொழுதும் இருக்கும். ஓகே. மிஸ்டர் சத்யமூர்த்தி, 10 lakhs டொனேஷன் கொடுத்தீங்க. பட் இதுக்கு நான் கேள்விப்பட்டேன் இது க்ரோன் அப்படி ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும். இங்கே அகரமில் என்ன சொல்லணும்னா ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க. நான் டோனராக இருந்தால் கூட இன்னி வரைக்கும் என்னால் ஒரு மென்டாரையோ ஒரு வாலண்டியோ ஒரு ஸ்டூடெண்ட்டையோ நான் இன்செர்ட் பண்ண முடியாது. இட் ஹேஸ் டு கம் த்ரூ ப்ராசஸ். ஸோ நம்ம எல்லாருமே பணம் இருக்கவங்க சப்போஸ் பணம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைப்போம், எதாவது பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் கரெக்டான இடத்துக்கு போய் சேருதான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ என்னால் இதுவே பண்ண முடியலன்னா இதை விட ஒரு பெட்டர் ஆர்கனைசேஷன் கிடைக்காதுன்றதுனால நான் வருஷத்துக்கு 25 லட்சம்னு இது வரைக்கும் 4 வருஷத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே. இன்னொரு கமிட்மெண்ட்டும் கொடுக்குறேன். அடுத்த 6 வருடத்துக்கு வருஷத்துக்கு 25 லட்சம்ட்டு இன்னொரு 1.5 கோடி நான் இந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுப்பேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய அல்லது இந்த அமைப்புக்கு கீழே படிக்கிற எல்லாருடைய படிப்புக்கு பின்னாலும் இவருடைய ஏதோ ஒரு சின்ன சைஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் எல்லாருக்குமே அது ஒளிஞ்சிருக்குது. அது அடுத்த 6 வருஷத்துக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன். இட்ஸ் வெரி நைஸ். வாட் மேட் யூ டு திங்க் சச் அ வே? ஏன்னா பிக் மணி. இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு படிப்புனால தான் மேலே வந்திருக்கேன். அதுவும் உயர்கல்வினால தான். நான் வந்து பிகாம் படிச்சுட்டு ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் படித்து அதில் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் ஆனதுனால இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நான் படித்ததுனால என் வீட்டில் 5 பேர் எங்கள் அம்மா அப்பா தங்க தம்பி ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 20-30 பேரை பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அகரத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 220 ஸ்டூடெண்ட் டு 250 ஸ்டூடெண்ட்னா இந்த வருஷமே டைரெக்டாக 5 பேர்னு போட்டிங்கன்னா 1000 பேருக்கு வந்து அந்த நன்மை போய் சேர்ந்துருக்கு. வருஷம் 1000 பேர் இவங்க பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி நான் ஒரு தனிப்பட்ட மனிதனாக என்னால் பண்ண முடியுமான்னு தெரியாது. இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால நான் வந்து தைரியமாக நான் வந்து என்னுடைய அசட்ஸில் என்னுடைய ஏர்னிங்ஸில் ஒரு தைரியமாக ஒரு கமிட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் லாட் ஃபார் த கிரேட் சப்போர்ட். கண்டினியூஸ்லி நீங்கள் தொடர்ந்து அகரமுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். குட் லக். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ. இளைஞர்களாக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் ரொம்ப இயல்பாக தங்களுடைய படங்களில் இந்த சமூக பிரச்சனைகளை பதிவு செய்யக்கூடிய 3 முக்கியமான இளம் இயக்குநர்களை இங்கே அழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒருவர் இயக்குனர் திரு ராம் அவர்கள், அப்புறம் இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்கள், இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்கள். ஆக்சுவலாக இப்போ சமீபத்தில் நீங்கள் மெட்ராஸ் படம் பண்ணிருந்தீங்க, ரஞ்சித்தோடைய அந்த படம். ஆக்சுவலாக ஒரு நடிகர் என்பதை தாண்டி அந்த படம் பண்ணும்போதும் பண்ணி முடித்த பிறகும் இந்த சமூகத்துடைய இன்னொரு பக்கம், இன்னொரு உலகம், அதை பற்றி உங்களுக்கு என்னென்ன மைண்டில் ஓடிச்சு? பிகாஸ் தட் ஃபிலிம் இன்ஸ்பயர்ட் மெனி பீப்புள். அது என்ன உங்களுக்கு இந்த சமூகத்தில் இன்னொரு பக்கத்தை காட்டி? ஒரு சமுதாயத்தை பற்றி, ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை பற்றி நம்ம ஒரு விஷயம் மட்டுமே தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அது அப்படி இல்லை. அங்கே நார்மலான லைஃப் இருக்கு. ஒரு 30 வருஷத்துல நிறைய ப்ராக்ரஸ் ஆயிருக்காங்க. அவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கு. நமக்கு தெரியாத அளவுக்கு வெளிநாட்டை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருந்து மியூசிக்ல இருந்து ப்ரொஃபஷனலாக எல்லா ஏரியாவுக்கும் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கே வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே போய் அங்கே இருந்த வாழ்க்கை, அங்கேருந்து பார்க்குறப்போ மறுபடியும் நானும் ரஞ்சித்தும் பேசிட்டு இருக்கும்போது தோணுனது, டெவலப்மெண்ட் ஒரு விஷயம் வளரணும். வந்து அனாவசியமான சண்டைகள், ஜாதி சார்ந்த சண்டைகள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி டெவலப்மெண்ட் மட்டுமே தான் நம்ம நாட்டையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும். அதுக்கு எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதையவே நம்ம திரும்ப பேசாம பெருசா திங்க் பண்ணோம்னா எஜுகேஷன் மட்டும்தான் மாத்தும்னு கடைசியா ஆணித்தனமா சொன்ன விஷயம். அதுல எஜுகேஷன் மட்டுமும் பத்தாது, சமுதாய அறிவோட ஒரு கல்வி வேணும் அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கே புரியல. அவர்கிட்ட கேட்டே இருந்தேன், அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன். நான் வாழ்ந்த வாழ்க்கையில அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே படல. நான் வாழ்ந்து போன ஒரு மிடில் கிளாஸ் சென்னை பையன் எப்படி வளரணும்னா அப்படிதான் நான் வாழ்ந்திருக்கேன். எனக்கு அதை பத்தின அறிவோ அது வந்து எங்கேயுமே என் லைஃப்ல அது டிஸ்டர்ப் பண்ணல. பட் அந்த சமுதாயத்திலயோ இல்ல நீங்க உங்களுக்கு வந்து நிறைய செல்வம் இல்லாம நீங்க வளர்ந்து வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க லைஃப்ல தாண்டி வர வேண்டியது இருக்கும். அப்படி வர்ற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே கல்விங்கிறது பெரிய பதிலா இருக்கும்னு சொன்னதுதான் எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். ஒரு அழகான ஒரு வெற்றி படத்துல வந்து ஒரு அழகான ஒரு கருத்து சொல்லிச்சுன்னா அது ஒரு காலகாலத்துக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. அந்த முயற்சியை எடுத்தவங்க 2 பேருக்கும் தான் வந்து நன்றி சொல்லணும். அது படத்தை முடிச்சுட்டு வெளியில போகும்போது வந்து அந்த தாக்கத்தோட வந்து படத்தை விட்டு வெளியில போவாங்க. ஸோ ஐ திங்க் ரஞ்சித்துக்கு தான் அந்த கேள்வி நீங்க போடணும்னு நினைக்கிறேன். எப்படி அழகா அந்த மாதிரி முடிக்க தோணுச்சு? இல்லை, சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், கார்த்தி சாருக்கு. ஏன்னா வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம்
சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை மீறி வந்து அதை அக்செப்ட் பண்ணார். அது வந்து நிறைய இடத்துக்கு போய் ரீச் ஆயிருக்கு. ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். போன இடத்துல எல்லாமே வந்து பேசுனது வந்து சமூக கல்வி வந்து எவ்வளோ அவசியம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதை வந்து நான் நிறைய இடத்துல ரீச் ஆயிருக்கேன் இந்த படம் மூலமாக. அதுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னன்னா வந்து பயங்கரமாக படிக்கிறோம். ஆனால் படிச்சிருந்தோம் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நிகழுது அப்படின்னா நம்மளுடைய சமூக கல்வியோட அவசியம் பற்றி நமக்கு யாருமே சொல்லி தரல. அது வந்து நமக்கு அவசியம். அந்த கல்வியை வந்து இந்த கல்வியோட சேர்ந்து நம்ம வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து வெளியே வர நிறைய பேர்கிட்ட வந்து திரும்பவும் வாலண்டியராக பணி அமர்த்துறாங்களே, அது வந்து சூப்பரான விஷயம்னு நினைக்கிறேன். அகரத்தோட ரொம்ப நல்ல ஒரு நோக்கம் அது. ஏன்னா வந்து இவங்க வெறும் கல்வி மட்டும் கிடைச்சிச்சு, நம்ம வந்து பண தேவைக்காக ஒரு விஷயத்தை வந்து நம்ம கல்வி கற்றுக்காக போயிட்டு வந்து வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், நம்முடைய ஏழ்மை நிலை போயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்ற யோசனை வந்து பொதுவாக முதல் என்ன சொல்கிறது முதல்ல வந்து வெளியே வர கல்வி படிச்சுட்டு வேலை கிடைக்கிற நிறைய இளைஞர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பை திரும்பி பார்க்கறதில்ல, அவங்களோட மக்கள்கிட்ட போய் பேசுறதில்ல, என்ன சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நோக்கி அவங்க போகிறதே இல்லை. அதுக்கான ஒரு விஷயம் அகரம் வந்து இதில் வந்து திரும்ப வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம அதுக்கு வாழ்த்து சொல்லி ஆகணும் நிச்சயமா. அன்புகுமார் தேனி அருகே ஒரு சிறிய கிராமத்தில் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கூலில் படித்து வளர்ந்தவர். நன்றாக படிக்கும் மாணவரான இவர் மேற்கொண்டு கல்லூரி படிப்பு தொடர முடியாத பண சிக்கல். படித்து முடிச்சதுக்கப்புறமா என்ஜினியரிங் எம்பிபிஎஸ் ரெண்டுமே அப்ளை பண்ணேன். என்ஜினியரிங் கிடச்சிது, எம்பிபிஎஸ் கிடச்சிது. எம்பிபிஎஸ் போனதுக்கப்புறமா அட்மிஷனுக்கு 25,000 தேவைப்பட்டது. அட்மிஷன் ஃபீஸே நம்மளால் கட்ட முடியலையே, அப்படி இருக்கும்போது நம்மளால் எம்பிபிஎஸ் படிக்க முடியுமா, நம்மளால் டாக்டர் ஆக முடியுமா அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமா தான் அகரம் என்னை வந்து செலக்ட் பண்ணுச்சு. அகரம் வழி நடத்தி உதவிய அன்புகுமார் இன்று ஒரு டாக்டர். ஒருவேளை அகரம் இருக்கிறது தெரியாமல் இருந்திருந்தாலோ இல்லை அகரம் இல்லாமல் இருந்திருந்தாலோ நான் ஏதோ ஒரு காட்டில் தான் வந்து ஏதோ ஒரு வேலை தான் செஞ்சுட்டு இருந்திருப்பேன். அகரம் மூலமாக இப்போ நான் ஒரு மருத்துவனாக இங்கே வந்து நிற்கிறேன். ஒரு மருத்துவனாக எல்லா ஏழை மக்களுக்கும் என்னால் முடிஞ்ச மருத்துவ உதவிகளை நான் செய்கிறேன், செஞ்சிட்ருக்கேன், இனிமேலும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் இப்போதைக்கு என்னுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். மெயினாக 2 விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஒன்று, கல்வி எனக்கு கிடச்சிது, என்னை போல் நிறைய பேர் கல்வி கிடைக்காமல் இருக்குது. இப்போது என்னால் எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ, பண உதவியாவோ இல்லை வழிகாட்டுதலாவோ, எங்கள் ஊரில் வந்துட்டு வழிகாட்டுறதுக்கு இதுவும் இல்லாமல் வழிகாட்டல் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு படிக்க முடியாமல் இருந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வழிகாட்டுதல் மூலமாகவோ என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை நான் ஊருக்கு போகும்போது ஸ்கூல் போயிட்டு நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2வது, நான் ஒரு மருத்துவனாக ஏழை மக்களுக்கு என்னால் ஒரு முடிஞ்ச மருத்துவ உதவிகள் இப்போயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் பண்ணுவேன். எப்போயும் மனசு மாறாமல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை வந்து நான் மெயினாக பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அதான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இப்போ நான் படித்து ஒரு மருத்துவனாக ஆனதுனால என்னோடய கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அவங்களுடைய அருமை புரிஞ்சு இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் ரொம்ப நிறைய ஆயிடுச்சு சார். வெரி குட். இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? தண்டையார்பேட் பாலாஜி ஹாஸ்பிட்டலில் டிஎம்ஓவாக இருக்கேன் சார். ஓகே. ஏன் நார்த் சென்னையில் ஒரு வட சென்னையை சூஸ் பண்ணி தண்டையார்பேட்டைக்கு போய் வளரணுன்னா தென் சென்னைக்கு தானே நம்ம ஆளுங்களாம் வருவாங்க? எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு சார். நான் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஃபஸ்ட்டு முடித்த உடனே ஒரு 4-5 ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சர்ச் பண்ணேன். நிறைய ஹாஸ்பிட்டலில் டியூட்டி கிடச்சிது. பட் ஆனால் இந்த தண்டையார்பேட் பாலாஜி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரே நாள் நான் டாக்டர்னு தெரியாமல் சும்மாவே போனேன். வர்ற எல்லா மக்களும் ஏழை மக்கள். அவங்களுக்குன்னு மருத்துவத்துக்காக செலவு பண்ணுறது கூட அவங்களால வந்து முடியல. அந்த மாதிரியான மக்கள் முழுக்க அங்கே தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்னோடய உதவி என்ன மருத்துவ உதவி பண்ண முடியும், அதை வந்து நான் இங்கேருந்து நார்த் சென்னை சவுத் சென்னையிலேருந்து பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அங்கேயே போயிட்டு அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் அந்த ஹாஸ்பிட்டல் நான் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் சார். சூப்பர், வெரி குட். தேங்க்யூ சார். அகடமிக்ஸ் தவிர அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய தன்னம்பிக்கை சார்ந்த அல்லது சமூக கல்வி சார்ந்த அந்த பார்வை இவங்களுக்கு என்னென்ன விதங்களில் பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு ஏவியில் இருக்கு. லெட்ஸ் see, பார்க்கலாம். குடும்பத்தின் முதல் தலைமுறை மாணவர்களுக்கு, கிராமப்புறத்தை சார்ந்த மாணவர்களுக்கு மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை அளித்து தேர்ந்தெடுத்தோம். ஒவ்வொரு மாணவரின் வீட்டிற்கும் நேரடியாக சென்று ஒரு அளவீடு புள்ளிகள் கொடுத்தோம். முதல் தலைமுறை மாணவர் என்றால் 5 புள்ளிகள், பெற்றோர் 10ஆம் வகுப்பிற்கு கீழே படித்தவர் என்றால் 10 புள்ளிகள், குடிசை வீட்டு மாணவர் என்றால் 8 புள்ளிகள், ஓட்டு வீட்டு மாணவர் என்றால் 4 புள்ளிகள்.
பெற்றோர்களை இழந்த மாணவர் என்றால் 20 புள்ளிகள், தாயையோ தந்தையையோ இழந்த மாணவர் என்றால் 10 புள்ளிகள், பிற்படுத்தப்பட்ட மாணவருக்கு 5 புள்ளிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவருக்கு 6 புள்ளிகள், தலித் மாணவருக்கு 15 புள்ளிகள், பழங்குடி மாணவருக்கு 20 புள்ளிகள், கிராமத்து மாணவருக்கு 5 புள்ளிகள், குக்கிராமத்து மாணவருக்கு 10 புள்ளிகள். தேர்வான மாணவர்களுக்கு அவர்களுக்கு உகந்த படிப்பில் சேர கரியர் கைடன்ஸ் செமினார் ஏற்பாடு செய்யப்படும். முதல் தலைமுறை மாணவர்களாதலால் அவர்களின் பெற்றோர்களுக்கும் படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்த சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவர்களை மேற்கொண்டு கூர்மைப்படுத்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங், லாங்குவேஜ் மற்றும் கம்யூனிகேஷன் ட்ரைனிங் என்று பல வகுப்புகள் நடத்தப்படுகிறது. மென்டர்ஸ்களுக்கும் தனி ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. மென்டர்ஸ் மாணவர்களின் படிப்பு முடியும் வரை உதவிக்கு அருகிலேயே இருந்து வழி நடத்துவார்கள். கிட்டத்தட்ட ஒரு ரிசர்வேஷன் பாலிசியை உள்ள கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க இல்ல கல்யாணி ஐயா? ஓகே. ஸோ அண்ட் தென் ஏழை மாணவருக்கு கூடுதல் முக்கியத்துவம், கிராமப்புற மாணவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம். ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ராம்ராஜ் காட்டன். சூர்யாவின் அகரம் இப்போ சிகரம் ஆச்சு. இன்னும் சொல்ல போனால் அதில் நீங்கள் இந்த முதல் தலைமுறை இன்னும் படிக்க வேண்டிய மிச்சவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுலேயும் அவங்கள மேற்கல்வி கொண்டு வரது மிக முக்கியமான அரசியல் செயல்பாடு. நான் இப்போதைக்கு நம்ம சமீபத்தில் இருந்து உதாரணம் சொல்லணும்னா, ஸ்ரீலங்காவில் வந்து இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இந்தியர்களா இல்லை ஸ்ரீலங்காவான்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. அப்படி ஒருத்தவங்க உலகத்தில் இருக்காங்கன்னா யாருன்னே தெரியாமல் கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கப்படுறதில்ல. என்னன்னா, கல்வி கொடுத்தா தேயிலை பறிக்கிறதுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி கல்வி கொடுக்கப்படுறதில்ல. அப்போ முதல் தலைமுறையாக ஒருத்தர் வந்து கல்வி கற்றுக்க வர்றாருன்னா, தொடர்ந்து அவ்வளோ நூற்றாண்டு காலமாக அந்த குடும்பம் கல்வி கற்றுக்க வேண்டான்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்குன்னா, அது மிக முக்கியமான ஒரு சமூக அரசியல் இருக்கு. ஸோ அகரம் அந்த முதல் தலைமுறை மாணவர்களை கண்டுபிடித்து எடுக்கிறதுங்கிறது வந்து ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் இல்லை. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கல்விங்கிறது சுயமரியாதையை கொடுக்குது, ஒரு ஞானத்தை கொடுக்குது, ஒரு ஒழுக்கத்தை கொடுக்குது, பக்குவத்தை கொடுக்குது. அதே சமயத்தில் இப்போ அந்த மருத்துவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல இருந்து வந்த ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செய்வார். இது ரொம்ப முக்கியமாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அகரம் என்பது ஒருத்தரோடது இல்லை அப்படிங்கிறது தான். அவர் தொடங்கியிருந்தாலும் கூட அவர் கூட இன்னைக்கு இவ்வளோ மென்டர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, ஒரு மூவ்மெண்ட்டுங்கிறது வந்து இப்படிதான் நடக்க முடியும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த நடிகரனுடைய என்ன சொல்றது, அவருக்கு இருக்கக்கூடிய பெயர். ஸோ தன்னுடைய பெயரை புகழ எந்த விஷயத்துக்காக ஒருத்தர் வந்து செலவழிக்கிறாருன்னு இருக்குல்ல, அந்த விஷயத்துல வந்து ரொம்ப அறம் சார்ந்து வந்து அவர் செலவழிச்சிருக்காரு. அப்போ எனக்கு வந்து அகரம் வந்து ரொம்ப அறம் சார்ந்த இன்றைய காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சமூக அரசியல் செயல்பாடாக நான் பார்க்குறேன். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம இவர் சொன்ன மாதிரி தகுதி, திறமை, இந்த புத்திசாலிலாம் யாருன்னா படித்தவங்க வீட்டில் இருக்க பசங்க தான், இல்லாட்டி கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க, இல்லாட்டி சிட்டியில் இருக்கக்கூடிய பசங்க அப்படின்னு சொல்லி இந்த அகரம் ஃபவுண்டேஷன் இவ்வளோ புத்திசாலிகளை தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுத்து என்ன சொல்லுதுன்னா, புத்திசாலிகள் அரசு பள்ளிக்கூடத்திலும் இருக்காங்க, குக்கிராமத்திலையும் இருக்காங்க, கிராமத்திலையும் இருக்காங்க, முதல் தலைமுறையாக கல்வி படிக்க மட்டும் இருக்காங்கிற அகரம் வந்து நிறுவுது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அகரம் பொறுத்த வரைக்கும் அது பண்றது சுகமா இருக்கும். ஒரு செலிபிரிட்டியா நான் வந்து யார்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்டாலும் மறுபடியும் ஒரு ஃபேவர் எதிர்பார்ப்பாங்க. சார் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, சார் அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அவசியம் நீங்க வந்துடணும், இதை திறந்து வைக்கணும், இல்லை ஏதோ ஒரு மறுபடியும் ஒரு ஃபேவர் வரும். அகரம் பொறுத்த வரைக்கும் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு நர்சிங் காலேஜில் நான் ஒரு சீட் வாங்கணும், ஒரு புதுசாக கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, ஜெயஸ்ரீ சொன்னாங்க. நான் வந்து அவர்கிட்ட நான் கேட்கணும், இப்போ எனக்கு வந்து ஒரு 3 சீட் வேணும் சார், எனக்கு நான் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுப்பீங்களா? அது என்னன்னா வெக்கப்படாமல் நான் கேட்குறேன், எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது, எனக்கு ஃப்ரீயா 3 சீட் கொடுப்பீங்களா? வேற எதுக்காகவும் நான் போய் அப்படி கேட்க முடியாது, நான் உரிமையா கேட்கறேன், எனக்கு 3 சீட் ஃப்ரீயா கொடுப்பீங்களா? இல்ல சார் அப்படி பண்ண முடியாது, நாங்க வந்து உங்களுக்கு சீட் வேணா கொடுக்குறோம், நீங்க பே பண்ணி படிச்சுக்கணும்னு. ஜெயஸ்ரீட்ட போக சீட்டு கிடைச்சா கூட போதும் சார் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் பேரம் பேசும்போது பார்த்தா அங்க இருக்கிற நபர் வந்து அகரம்கா கேட்கறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அவ்வளோ ஃபைட் பண்றாரு மேனேஜ்மெண்ட் கிட்ட அது ஃப்ரீ சீட்டை வாங்கி கொடுக்குறதுக்கு. ஸோ நான் செலிபிரிட்டியா கேட்கறேங்கிறது ஒரு விஷயம் இருக்கு, என்னால ஈஸியா ரீச் பண்ண முடியுது தவிர, ஆனா அகரமோட குட்வில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, என்னோட இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை தாண்டி எந்த பர்பஸ்க்காக போறோம்னு தெரிஞ்ச உடனே ஆளுக்கு அவங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட் போடுறாங்க. நான் இந்த 3 சீட் வாங்கி கொடுத்தேங்கிறதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. ஸோ செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை நான் வந்து யூஸ் பண்றதுக்கு நான் தயங்கவும் இல்லை, இங்க அதை வந்து என்ன மிஸ்யூஸும் யாரும் பண்ணல, அது இல்லாம டபுளாவும் ஒர்க் ஆகுது. எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு. அகரம் பிராண்ட் பரவுனால வந்து பேங்க் ப்ராசஸ் ஆகட்டும்,
அப்பா வந்து ஒரு காலேஜுக்கோ இல்லாட்டி எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு பேச போகிறாங்கனாட்டும், ஒரு ஃப்ரீ சீட்ஸ் ஒரு 3 சீட் ஃப்ரீயாக கொடுப்பீங்களா, 5 சீட் ஃப்ரீயாக கொடுப்பீங்களா, நான் பேச வரேன். ஸோ அகரம் அப்படி தான் வந்து ஒரு பெரிய ஒரு செயினாக மாறிட்டே இருந்துச்சு. நான் காலேஜ் ஃபங்க்ஷனே சொல்லிடுறது, அகரம் காலேஜுக்கு மட்டும் தான் நான் வர்றதுன்னு. அதனாலேயே சில காலேஜ் ஃப்ரீ சீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிற போது ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு சமூக பார்வையாளர், சோசியலி ஏதாவது செஞ்சுட்டு இருக்கவங்களுடைய மனசை அது இயல்பாவே போய் தக்கிது. பாருங்களேன். ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கு முன்பு என்று கருதுகிறேன், விஜய் தொலைக்காட்சியிலே விதை என்கிற நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் முதலாக இந்த அறக்கட்டளை பற்றியும் இதன் செயல்பாடுகளை பற்றியும் நான் அறிந்தேன் என்று சொல்ல வேண்டும். அந்த நிகழ்ச்சியை நெகிழ்ந்து போய் நான் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு நெய்வேலிக்கு அருகிலே இருக்கிற மந்தாரக்குப்பத்திலே இருந்து ஒரு நண்பர் தொலைபேசியிலே என்னை அழைத்தார். அவர் என்னிடத்திலே மிகுந்த அன்புடையவர். அவர் சொன்னார், ஐயா, எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல பெயரை நீங்கள் தான் சூட்ட வேண்டும் என்று சொன்னார். நான் சிந்திக்க கூட இல்லை. அடுத்த நொடியே தொலைபேசியிலே சொன்னேன், அந்த குழந்தைக்கு நீங்கள் சூர்யா என்று பெயர் சூட்டுங்கள் என்று. அவர் தயங்கினார். காரணம், நான் பெரும்பான்மையாக பெயர் சூட்டினால் அது நல்ல தமிழ் பெயர்களாக இருக்கும், அல்லது திராவிட இயக்க தலைவர்களின் பெயர்களாக இருக்கும், இல்லையானால் உலக விடுதலை போராளிகளின் பெயர்களாக இருக்கும். எதுவும் இல்லாமல் சூர்யா என்று தமிழ் அல்லாத ஒரு பெயரை சொல்கிறேனே என்று ஒரு தயக்கம் அவரிடத்திலே இருந்தது. நான் சொன்னேன், உங்கள் தயக்கம் எனக்கு புரிகிறது, இது தமிழ் பெயர் இல்லை. சூர்யா என்பதை நான் ஒரு உதயசூரியன் என்கிற எண்ணத்தில் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையிலே சொல்லுகிறேன் என்று கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். அது கூட இல்லை. நான் இந்த விதை என்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். நடிகர் சூர்யா தமிழ் சமூகத்தினுடைய அடிமட்டத்திலே இருக்கிற பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார் என்கிற செய்தி எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் சூர்யா என்றே பெயர் வையுங்கள் என்று சொன்னேன். நான் அறிந்த வரையில் இன்று வரையிலே வேறு எந்த குழந்தைக்கும் நான் எந்த திரைப்பட நடிகரின் பெயரையும் வைத்ததில்லை. திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் என்றால் குறைவானவர்கள் என்கிற பொருளிலே இல்லை. அது என்னுடைய துறை இல்லை. என்னுடைய துறை என்பது அரசியல் சார்ந்தது, கல்வி சார்ந்தது, தமிழின உணர்வு சார்ந்தது. எல்லாவற்றையும் மீறி அந்த பெயரை அந்த குழந்தைக்கு சூட்டிய போது அது வெறும் பெயரில்லை, இப்படிப்பட்ட செயல்களில் ஒவ்வொருவரும் முன்னோடிகளாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உந்துதல் தான். எனவே நடிகர் சூர்யா அவர்களுக்கும் அகரம் அறக்கட்டளையினுடைய பணிகளுக்கும் என்னுடைய மீண்டும் மீண்டுமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சூர்யா இல்லை, எதிர்பார்க்கல. தானாகவே நடக்கிற விஷயம் தாங்க. என் மூலமாக நடக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை பயன்படுத்திக்கிறாங்க, இது வழியாக நடக்குது அப்படிங்கிறத வழியாக நான் எதுவுமே செய்யலை, எதுவுமே பண்ணல. அப்பா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க, ஞானவேல் வந்து ஒரு விஷயத்த மாற்றி கொடுத்தாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு இந்த முகத்தை கொடுத்தாங்க. எங்கேயோ பிஎன்டியில் கார்மெண்ட்ஸில் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு இருக்க வேண்டியவன் ஒரு முயற்சி செஞ்சேன், ஏற்றுக்கிட்டாங்க, இப்படி ஒரு முகத்தை கொடுத்தாங்க. ஏன் மூலமாக சும்மா இப்படி பூந்து போகுது, அவ்வளோதான் வழிய இங்கிருந்து எல்லாம் எதுவுமே நடக்கல. என்னை பயன்படுத்திக்கிறார். வெற்றிமாறன், அகரம் மாணவர்களின் கல்வி, வெற்றிமாறனின் பார்வை. ஒரு சிஸ்டமில் எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ரெகுலரைஸ் பண்ணிக்கிறதுக்கும் நம்முடைய தாட் ப்ராசஸை சேனலைஸ் பண்ணிக்கிறதுக்குமான ஒரு பெரிய சோர்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன் நான். அதாவது ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ காலேஜுக்கு போய் படிக்கிறதுன்றது, அதில் நம்ம படிக்கிறோம், படிக்கலை, ஃபெயில் ஆகிறோம், பாஸ் ஆகிறோம், அதை தாண்டி அங்கே போய் அந்த 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதே, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். அது பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்கோம். ஒரு ஆர்கனைசேஷனாக, ஒரு மூவ்மெண்ட்டாக அதை பண்ணும்போது அதில் நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதாரணமான, இது எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். தேங்க்யூ வெற்றிமாறன். எல்லாம் பேசிட்டு இந்த டைமில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கனால இன்னும் ஒரு 3 யங்ஸ்டர்ஸ் இங்கே நான் கூப்பிடணும். உங்களை மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். ஜெயச்சந்திரன், மணிகண்டன் அண்ட் மிஸ் ஜீவா. லெட்ஸ் வெல்கம். ஜெயச்சந்திரன் உங்களுக்கு தெரியும், டெலிவிஷனில் பார்த்துருப்பீங்க. வெல்கம். நல்லா இருக்கீங்களா? குட், வெரி குட். யா, ஜீவா வந்து ஒரு பெண் ஆக்டிவிஸ்ட், மணிகண்டன் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாகவும் ஒர்க் பண்ணுறாரு. வாழ்த்துக்கள்.
எனக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் அல்லது இந்த மாதிரி என்னை க்ரூம் பண்ணுறது என் லைஃப்பை மாற்றிருக்கு அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் கிளியர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டப்பட்டேன். முதல்ல கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணிட்டேன் வித்து 68%. இப்போ வந்து அப்படியே வந்து என்னோடய சிஜிபி வந்து ஏறினது காரணம் வந்து கம்யூனிகேஷன் ட்ரைனிங், அந்த ஒர்க் ஷாப்ஸ், அந்த அகரம் வந்து சாந்தி மேம்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கிறேன், 8th செமஸ்டரில் இருக்கிறேன். இப்போ வந்து நான் பிளேஸ்ட் ஆகிட்டேன் முருகப்பா குரூப்ஸில் வந்து கார்போரண்டம் யூனிவர்சல் லிமிடெட் அந்த இதில் வந்து நான் பிளேஸ் ஆகிருக்கிறேன். ஸோ முருகப்பா குரூப்பில் பிளேஸ் ஆகிட்டீங்க. எஸ், சூப்பர், வாழ்த்துக்கள். அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா தினக்கூலி, அம்மாவும் தினக்கூலி தான். ஓ, இன்னும் பிளேஸ்லேருந்து வீட்டுக்கு போகல, ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணேன். அப்பா வந்து அப்போ சொன்ன ஒரு வார்த்தை வந்து பார்க்க முடியலன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. பொங்கலுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை நேரில் பார்ப்பேன். அப்பா அடிக்கடி சொல்லுவார், தெய்வம் தான், தெய்வத்தால் பிளேஸ் இருக்கிற தெய்வம் எல்லாமே வந்து எனக்கு வந்து தெய்வம் நம்பிக்கைலாம் ஓரளவு இல்லை. அப்பா வந்து சும்மா சாமி கும்பிடு, அப்போ சொல்கிற மட்டும் கும்பிடுவேன். ஆனால் இப்போ கண்கூடி நிறையா தெய்வங்களை பார்க்குறேன். அது இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தெரியல. இந்த கம்யூனிகேஷன் ட்ரைனிங், லீடர்ஷிப் ட்ரைனிங் இது உங்களை எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் மாற்றிருக்கு? கொடுங்க. கொடுத்த ட்ரைனிங்ஸ் வந்து என் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கொண்டு போச்சு எனக்கு. என்ன பண்ணுறீங்க இப்போ? இப்போ க்ளோசர் லுக் சர்ச் சர்வீசஸில் சாஃப்ட்வேர் டெஸ்டராக இருக்கேன். வெரி குட். எந்த ஊர் நீங்கள்? கேம்ப்பு. நான் ஸ்ரீலங்கன். ஓ, ஓகே. ஸ்ரீலங்கன் கேம்ப்ல இருந்த பையன் நீங்கள்? கேம்ப்ல இருந்த பையன். அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா வேலைக்கு போகிறதுல அவர் கொட முடியாது. அம்மா மட்டும் மளிகை கடையில் பேக்கெட் போடுற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. வெரி குட். இப்போ நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறது உங்கள் அப்பா அம்மா எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? முக்கால்வாசி பாரம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்பாவுக்கு மெடிக்கல் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு, செக்கப்ஸ்லாம் இப்போது ஒரு 2 months-ஆக. ஸோ இன்னும் நிறைய பண்ணணும். ஆனால் அது மட்டும் இல்லை, ப்ளஸ் இந்த நிறைய ஒர்க் ஷாப் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் கேம்பில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அங்கே ப்ராப்பராக கிளாஸஸ்லாம் அதிகமாக போகிறது கிடையாது. அங்கே போயிட்டு கிளாஸ் எடுக்கிறது. நிறைய பேர் கேட்குறாங்க, அங்கே ஊரில் உனக்கு தான் இங்கே என்ன சம்பளமாக கொடுக்குறாங்க, நீ எதுக்கு வர்ற அப்படின்னு. நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சது 4 பேர் சொல்லிக் கொடுக்கணும், தப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறது, அவ்வளோதான். வெரி குட். ஸோ இந்த ஒர்க் ஷாப் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கூர்மைப்படுத்தியிருக்குன்னு சொல்ல வரலாம். உங்களை கூர்மைப்படுத்தியிருக்கு. வாழ்த்துக்கள். வெரி குட். என் பேர் சுந்தரவேல். தருமபுரியில் கெங்கான்குட்டாய் அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்கேன். அங்கேருந்து சென்னையை பார்க்குவோமா அப்படின்றதே வந்து என்னோட கனவாக இருந்தது. அதெல்லாம் தாண்டி நான் வந்து காலேஜ் படிக்கும்போது 2 கண்ட்ரியை தாண்டி பிலிப்பைன்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான கான்ஃபிடென்ட் ஜஸ்ட் கம்யூனிகேஷன் மட்டும் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து போனோம். இந்தியாவிலேருந்து போன டீமில் வந்து எந்த டீமுமே அந்த ஈவெண்ட், இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் வந்து ப்ரைஸே வாங்கினதுக்கு இல்லை. பட் எங்களோட இந்த ஸ்பிரிட்டுக்காகவே அவங்க வந்து பர்சரோ அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த ஈவெண்ட் சொல்லி கொடுத்தாங்க. த ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம் இந்த அவார்டை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எல்லா இந்தியன்ஸும் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களை தான் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. ஏன்னா இது வரைக்கும் 20 டைம்ஸ் நடந்திருக்கு, இது வரைக்கும் யாருமே அவார்டு வாங்கினதில்லை. பட் எங்கள் டீம் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கு. அதை நான் உடனே ஃபஸ்ட்டு அங்கேருந்து நான் சொன்னதை வந்து அகரம் தான் மெயில் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறீங்க தம்பி நீங்கள்? இப்போ வந்து ரெனோ நிசானில் வந்து NVS டெஸ்டிங் இன்ஜினியராக இருக்கேன். டெஸ்டிங் இன்ஜினியர். உங்கள் பையன் பிலிப்பைன்ஸ் வரைக்கும் போய் ஒரு கார் மாடல் அங்கே பண்ணி காட்டியிருக்காப்புல, தெரியுமா? அது தெரியுங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. இப்போ அதனால் ஒரு 2 பிள்ளைங்க, ஒரு அப்பா அம்மா இல்லாமல் ஒரு பொண்ணு கூட இப்போ தான் கோயம்புத்தூர் காலேஜில் சேர்த்திருக்கிறாரு. இன்னொரு ஒரு பையன் ஒன்று, 3 பிள்ளைங்க நம்ம இதில் நம்ம பையனால் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. R&D கிளாஸ். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் வந்து அவ்வளோ முன்னாடியே வர மாட்டேன், பேச மாட்டேன். எனக்கு ரொம்ப ஹெசிடேஷன், ரொம்ப நர்வஸ். நான் முன்னாடியே வந்து அதிகமாக பேசவே மாட்டேன். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? எனக்கு பேரண்ட்ஸ் இல்லைங்க. ஓ, 2 பேருமே இல்லை. இல்லை. அது ஒன் மோர் திங், நான் வந்து சின்ன வயசுல பேரண்ட்ஸ் இறந்துட்டேன். ஸோ அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வந்து என்னை CMS அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் தான் எடுத்து படிக்க வச்சாங்க. ஸோ அதை அப்புறம் வந்து காலேஜஸ் வந்து அகரம் ஃபவுண்டேஷன். ஸோ வந்து வீடெல்லாம் வீடு நான் ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் தான் வளர்ந்தேன், ட்ரஸ்ட்லேயே தான் வளர்ந்தேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஓ, இப்போ யார் கூட உங்களோட இருக்காங்க? தங்கச்சி இருக்கா. ஓ, தங்கச்சி கூட பிறந்தவ தங்கச்சி. அவளும் அகரம். அவளெல்லாம் எப்படி நான் இது பண்ண போகிறேன், லைஃப் லெவலில் செட்டில் பண்ண போகிறேன்னு பயந்துட்டு இருக்கும்போது அவளும் ட்ரஸ்ட்லேயே தான் படித்தா. இப்போ அகரம் மூலமாக அவளும் 3rd இயர் பண்ணிட்டுருக்கா கிருஷ்ணா காலேஜ். தங்கச்சிட்ட கொடுங்க. ஏன் அழற நீ? அண்ணன் சொன்னது கேட்டு அப்படியே அழுதுட்டு. என் பேர் கவிதா. அம்மா அப்பா கிடையாது. நானும் ஹாஸ்டலில் தான் படித்தேன், CMS ஹாஸ்டலில் தான். 12th வரை அவங்க தான் படிக்க வச்சாங்க. 10th
நானும் அண்ணாவும் நல்ல மார்க் வாங்கணும். சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இல்லை அப்படின்னு சொன்னார் அண்ணன். சின்ன வயசுலேருந்து அண்ணனும் தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டோம். ஏன்னா ஹாஸ்டல்லே வளர்ந்தனால அவங்க எங்களை நல்லா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்க இப்போ? நான் சிவில் இன்ஜினியர். அடே வெரி குட். எங்கே படிக்கிறீங்க? கோயம்புத்தூரில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ். ஆஹா, ரொம்ப அழகாக சொன்னாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? இல்லை இல்லை, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா இது இது இந்த ஒரு வரி போதும். இதுதான் இந்த உலகமே அன்புமயமா, அவ்வளோதான் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அதில் வந்து ஒரு நம்ம வெறுமனை பார்க்கக்கூடிய 21,000 ரூபா ஃப்ரிட்ஜும் ஒரு கேப்ல ஏறக்கூடிய அந்த ஒரு தருணமும் வெறும் மெட்டீரியலிஸ்டிக்கான ஹாப்பினஸ் இல்லை அது. அப்புறம் ரொம்ப முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 50% மேலே இங்கே பெண் இருக்க மாதிரி இருக்கு. ஓவராலாவே 57% வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 100%ல 43 பசங்களுக்கு, 57 பெண்களுக்கு. பெண் கல்வி அப்படிங்கிறதுக்கு ஒரு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் முக்கியமாக நம்ம வாழ்றதுக்கு வந்து ஒரு பயங்கர உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. மனதை எப்படி மாத்துச்சுன்னா, இந்த உலகம் ரொம்ப அழகானது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அன்பானவர்கள். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்தில் எல்லா மனிதர்களுக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற அப்படின்னு மனசு முழுக்க வெளியில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் மறந்துட்டு, எங்கே குண்டு வெடிச்சது, எங்கே யாரை வெட்டினாங்க, எந்த ஜாதி கலவரம் எங்கே நடந்துச்சு, எந்த மதம் என்ன பண்ணுச்சுங்கிறதெல்லாம் தாண்டி மனிதம் வந்து இவ்வளவு செழிப்பானது, இவ்வளோ அழகானதா தோணுச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிளாப் பண்ணு. ஜனகணமன ஜனங்களை நீனாய், கனவுகள் வெல்ல காரியம் துணை, பொலிகே வழியாக மலையே படியாக பகையும் பொடியாக ஜனகணமன ஜனங்களை நீனாய், கனவுகள் வெல்ல காரியம் துணை, இனியொரு விதி செய்வோம். விதியினை மாற்றும் விதி செய்வோம். ஜனகணமன ஜனங்களை நீனாய், கனவுகள் வெல்ல காரியம் துணை, பொலியே வழியாக மலையே படியாக பகையும் பொடியாக ஆயுதமெடு ஆணவம் சுடு, தீப்பந்தமெடு தீமையை சுடு, இருளை எரித்து விடு. ஏழைக்கும் வாழ்வுக்கும் இருக்கின்ற இடைவெளி குறைத்து நிலை நிறுத்து, அடக்கொட்டத்தின் மிட்டத்தின் சட்டத்தின் வட்டத்தை உடைத்து, காற்றுக்குள் நுழைகின்ற காற்றெதுவும் காலடி எதுவும் அணிவதில்லை. 1000 இளைஞர்கள் துணிந்து விட்டார், ஆயுதம் எதுவும் தேவையில்லை. ஜனகணமன ஜனங்களை நீனாய், கனவுகள் வெல்ல காரியம் துணை. Come on, stop. லட்சியம் தொடு, வேற்றுமை விடு, வெற்றியை தொடு, தோழா போராடு. மலைகளில் நுழைகின்ற நதி என சுய வழி அமைத்து படை நடத்து, அடி வெற்றிக்கும் பக்கத்தில்
அவர் யாவரும் ஒதுங்கிவிட்டார். நரிகளின் ஆண்டாமை தொடங்கிவிடும். வாலிப கூட்டணி வாரெடுத்தார். பல பக்கம் பூமி திரும்பிவிடும். ஐயுவா 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 ஐயுவா. ஜனகணமன ஜனங்களை நினாய். கனவுகள் வெல்ல காரியம் துணாய். பொழியே வழியாக மலையே படியாக பகையோ பொடியாக. ஷட் 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 ஷட்கும் சே. ஜனகணமன ஜனங்களை நினாய். கனவுகள் வெல்ல காரியம் துணாய். இனியொரு இனியொரு விதி செய்வோம். ஓ யுவா யுவா ஓ யுவா. விதியினை மாற்றும் விதி செய்வோம். ஓ யுவா யுவா ஓ யுவா. நீல பாடலாம். யுவா யுவா விதி செய்வோம். ஓ யுவா யுவா ஓ யுவா. விதியினை மாற்றும் விதி செய்வோம். ஓ யுவா யுவா ஓ யுவா. Thank you. Thank you. Thanks a lot. Thank you. இந்த பாட்டு எடுத்துட்டு இருக்கும்போது இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓ ஆமால மணி சாரோட சார் வந்து அகரம்க்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு மணிரத்னம் சாருக்கும். ஓகே. மணிரத்னம் சார் தான் ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் யூஸ் பண்ணது. மேக் இட் அ பீப்புள்ஸ் மூமெண்ட், மேக் இட் வெரி பிக் அப்படின்ட்டு. அப்போதான் அந்த ஹீரோவா ஜீரோவான்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணது, ஐடியாஸ் கொடுத்தது வந்து மணிரத்னம் சார். ஸோ இந்த சாங் கேட்கும் போது வந்து அந்த ஞாபகம் போயிடுச்சு. வைரமுத்து சாரோட லிரிக்ஸ் அப்படியே மறுபடியும் அப்படியே கணீர் கணீர்னு அடிக்குது. நேற்று ஃபேர்வெல் இருந்தது பசங்களுக்கு. எனக்கு டெசிஷன் எடுக்கவே தெரியாது. இப்போ நான் டெசிஷன் எடுக்கிறேன், நானாக முடிவு பண்ணுறேன். எனக்கு வேலை போக இஷ்டம் இல்லை, நான் ஃபர்தராக படிக்கணும். என்னோட ட்ரீம் வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஒரு பையன் சொன்னான். நான் சயின்டிஸ்ட் ஆகணும், அதனால் நான் வந்து வேலைக்கு போய் நான் சம்பாதிக்க போகிறதில்ல, நான் படிக்க போகிறேன். இந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் எம்ஐடியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ ஐஐடி மெட்ராஸில் எம்எஸ். ஐஐடி சார், ஐஐடியை கிராக் பண்ணிட்டீங்களா? அப்பா ஐஐடி இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுற ஒரு சயின்டிஸ்டாக வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. அந்த ட்ரீம் வந்து எனக்குள்ளே அப்படியே இருந்தது. ஸோ அந்த ட்ரீமை வந்து இன்றைக்கி வந்து ஐஐடியில் ஒரு எம்எஸ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு ரிசர்ச் ஸ்காலராக அங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு. கேட்ன்ற ஒரு எக்ஸாம்லாம் எழுதி தான் போக முடிஞ்சது. நான் ஆல் இண்டியா லெவலில் வந்து 59வது ரேங்க் வாங்கினேன் கேட் எக்ஸாமில். ஸோ 59. இந்த கான்ஃபிடென்ட் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். நான் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அகரமில் இருந்த வாலண்டியர்ஸ் ராம்கி அவங்க கூட எல்லாம் சப்போர்ட் பண்ணி உன்னால் முடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என் ரேங்க் வந்து ஆல் இண்டியாவில் 18,000 தான் வந்தது. 18,000. ஏன்னா மெக்கானிக்கலில் நிறையா பேர் எழுதுவாங்க, என்னால் 18,000 வந்தது. அப்புறம் ஐஐடிஸ் கிடைக்கல, அது கீழே IIITஸ்னு ஒன்று இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சேம் லைக் ஐஐடிஸ். அதில் கிடச்சிருக்கு. இப்போ மாஸ்டர் ஆஃப் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன் சார். சூப்பர். 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு? நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ பேங்க் ஆஃப் நியூயார்க் மெலான்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ராமானுஜம் ஐடி சிட்டியில். ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கேப் வரும் எங்கள் வீட்டாண்ட, அப்போ நான் ஏறும்போது ஃபர்ஸ்ட் டைம் அது ஏறும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. கேப் டிரைவர் கேட்டார், ஏம்மா அழுற? நான் என்னம்மா அப்படியே தள்ளிட போகிறேன், எங்கேயாவது எடுத்துகிட்டு போயின்னு கேட்டார். இல்லை இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைமாக காரில் ஏறுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தை தான் அவருக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வாங்கிட்டு இதேமாரி 22மா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா வந்து 5 நிமிஷம் ஃபோனில் பேசவே இல்லை. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. 5 நிமிஷம் பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கிடச்சிருக்கு. அவங்க தான் எங்களுக்கு தெரியும். அவங்க இல்லைன்னா இப்போ அதுதான் எங்களுக்கு சாப்பாடே போட்டுக்கிட்டு இருக்குது 4 மாதமா. முன்னெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்களே இல்லை, அன்னாட வேலைக்கு போய் தான் 3 பசங்களையும் எல்லாம் படிக்க வச்சுட்டாங்க திறமையா. ஒரு டியூஷனு கூட கிடையாது. 3 பசங்களும் நல்லா படிக்க வச்சேன். எல்லாம் அதுதான் பெருமைப்படுங்க. 3 பசங்களும் நல்லா படிக்க வச்சுட்டாங்க. அவங்க வாத்தியார் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. முத்துலட்சுமி. நான் வந்து தாண்டவராயபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து தான் வந்தேன்.
10th +2 எல்லாமே வந்து நேட்டிவ் பிளேஸ்லேயே முடிச்சிட்டேன். ஒரு பள்ளி ஆசிரியரோட உதவியின் மூலமாக தான் அகரம்குள்ளே நுழைஞ்சேன். அகரம்குள்ளே நுழைஞ்சி இப்படி ஒரு காலேஜில் படிப்பேன் அந்த மாதிரி நான் நினைக்கல. நான் படிக்கிற காலத்தில் வந்து கரண்ட் இல்லை எங்கள் வீட்டில். 12th தான் கரண்ட் வந்துச்சு. என்னோடய பொருளாதார வசதி எப்படி இருந்துச்சுன்னா, வீடு இருக்கும் ஆனால் கதவு இல்லை, என்னமோ பாத்ரூம் வசதி இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு குளிக்கிற வசதி கூட எங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்தது. ஆனால் நான் இப்போ படித்ததுனால, இப்போ நான் சம்பாதிக்கிறதுனால தான் என் வீட்டுக்கு கதவு போட்டு எங்கள் அம்மா நிம்மதியாக தூங்குறாங்க. இப்போ இவங்களையும் பிஎஸ்சி படிக்க வைக்கிறா. யார் தங்கச்சியா? ஆமாம் சார். ஓ ஓகே. அவங்களையும் படிக்க வைக்கிறாங்க. இப்போ அவங்களையும் படிக்க வைக்கிறாங்க. எனக்கு எல்லாமே பார்த்துக்கிறாங்க. எனக்கு கணவன் இல்லைங்கிற குறையும் இல்லை, இவளுக்கு அப்பா இல்லைங்கிற குறையும் இல்லாத அளவுக்கு அவங்க எல்லாமே செய்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அகரம்குள்ளே வரும்போது என்னவா ஆகணும், படிப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரு அடையாளம், அந்த அடையாளத்தை நானும் பெறணுங்கிற அந்த எய்ம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அகரம்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு பெஸ்ட்டாக தோணுது வந்து நான் ஒரு டீச்சராக ஆனால், ஏன்னா ஒரு குழந்தைக்கு சின்ன வயசில் நம்ம என்ன சொல்லி தரமோ அதுதான் அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ வந்து நான் பிஎட் படிக்கணும் அப்படின்னு ஜாயின் பண்ணி இப்போது ராஜலட்சுமி காலேஜில் வந்து அகரம் மூலியமாக தான் இப்போ பிஎட் படிச்சுட்ருக்கேன். நான் டீச்சர் ஆகணுங்கிற விதையை வந்து எனக்கு என் மனசுக்குள்ளே வரத்துக்கு காரணமே வந்து அங்கே அமர்ந்திருக்கிற காளீஸ்வரன் சார் அவர்கள் தான். அவங்களுடைய ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லேயும் அந்த சமூக பார்வை, அந்த சமூக பார்வை தான் எனக்குள்ள ஒரு சமூக பார்வையை உருவாக்குறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கு. இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராசஸ்ங்கிறது இந்த சமூக பார்வை தான். அகரம் கொடுத்த சுதந்திரம் தான். அயோத்திதாசரை பற்றியும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்துல் கலாமை பேசின மாணவன்கிட்ட ஏன் அப்துல் கலாமை பேசுகிறேங்கிற கேள்வி கேட்பதற்கும் உரிமை கொடுத்தாங்க. சூப்பர். ஏங்கல்ஸை பற்றி பேசுவதற்கு இவங்களுக்கு வந்து இடம் கிடைக்குமான்னு நினைப்பான். ஏங்கல்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது யாருன்னு கேட்பாங்க. நான் டெண்டர் அப்ரோச் சொன்னவர்னு சொல்லுவேன். முதல்ல சமூகத்தை ரீட் பண்ணுன்னு சொல்லுவேன், ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லுவேன், டிவைட் பண்ணுன்னு சொல்லுவேன், டிசைட் பண்ணுன்னு சொல்லுவேன். அதை டிசைட் பண்ணதனுடைய அவ்வளவு சுதந்திரம் வந்து கிடச்சிது. நான் முதல்ல என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவரெல்லாம் பயிற்சி எடுப்பாரா அப்படின்னு நினைக்கிற காலத்தில் இவர் தான் பயிற்சி எடுப்பார்னு அகரம் முதல்ல டெஸ்ட்டு வைக்கிறாங்க. எல்லோரும் பயிற்சியாளராக இங்கே வந்துட முடியாது. எவன் வரணுங்கிறத தீர்மானிக்கிறதுக்குன்னே ஒரு குழு இருக்குங்க, என்ன சொல்லுவாங்கங்கிற குழு இருக்குது. அப்படி என்னையை தீர்மானித்து இவர் எப்படிலாம் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொருத்தரையும் நான் பேச வச்சுருக்கேன் மேடையில். எல்லோரும் வருவாங்க, பேசுவாங்க. அப்படி பேசுனதில் ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு. நிறைய அரசியல் கட்சிகளை கூட நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் அவங்களுக்கு. சும்மா சாதாரணமாக பிஇ எம்பிபிஎஸ்க்கான ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் மட்டும் அகரம் கொடுக்கல, மிகப்பெரிய அரசியல் அமைப்புகளுடைய முகங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு தளமாக உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருந்தது. வெரி நைஸ், தேங்க்யூ சார். இல்லை ஒரு இது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஷோ வந்தப்போ நான் ஒரு அம்மாட்ட அவங்க கல் உடைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், கல் உடைக்கிற ஃபேமிலி. நந்தகுமார் எங்க இருக்கீங்க? நந்தகுமார், நீங்க தான் நந்தகுமார். ஓகே, அவர் தான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். நந்தகுமார், உங்க வீடு உங்க ஊர் எங்க இருக்கு? பெரம்பலூர் இருக்கு. பெரம்பலூர், திருச்சி பக்கம் பெரம்பலூர். எஸ் சார். அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா அம்மா 2 பேருமே கல் உடைக்கிறாங்க சார். கல் உடைக்கிறாங்க. குவாரியில வேலை? ஆமாங்க சார். எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? எவ்வளவு கல் உடைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் சார் சம்பளம். எவ்வளவு கிடைக்கும் மாசத்துக்கு? அப்படி சொல்ல முடியாது சார். சில டைம்ல கிடைக்காது, சில டைம்ல கிடைக்காது சார். கோபி, அவங்க வீட்லயும் கரண்ட் இல்லை கோபி. அவங்க வீட்லயும் பவர் இல்ல? கரண்ட் கிடையாதா வீட்ல? இல்ல சார். எப்படி படிக்கிறீங்க? சிம்னி விளக்குல தான் படிச்சீங்க? 10th வரைக்கும் விளக்குல தான் சார் படிச்சேன். 11th 12th அம்மா ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க சார். அந்த ஹாஸ்டல்ல படிச்சேன். அங்க மேனேஜ் பண்ணி படிச்சிட்டீங்க. எவ்வளவு மார்க்? 12th 1160 சார். 1160 மார்க். உங்க அம்மாக்கு உங்களை என்ன வாக்குன்னு ஆசை? டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகணும் ஆசை. அப்பாக்கு? அப்பாவுக்கும் சார். கல் உடைக்கிறீங்க தானே? கையை காட்டுங்க, கையை காட்டுங்க, கையை காட்டுங்க, கையை காட்டுங்க. ஐ வாண்ட் டு see. எனக்கு தெரியும் இந்த சூர்யா கையெல்லாம் அப்படியே கல்லுமா இருக்கு. சூர்யா, உங்களுக்கு எவ்வளோமா மாச வருமானம்? எவ்வளோமா இருக்கும் மாசம் வருமானம்? இல்லை சார், டெய்லி கூலி தான். டெய்லி கூலி தான். எவ்வளோ கிடைக்குமா ஒரு நாளைக்கு? எனக்கு ஒரு 70 ரூபாய் கிடைக்கும் சார். 70 ரூபா. எவ்வளோ கல் உடைக்கணுமா அதுக்கு? ஒரு யூனிட் உடைக்கணும் சார். எவ்வளோ? ஒரு யூனிட். ஆமாம் சார். இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருன்னு உங்களுக்கு தோணுறதுக்கு என்ன காரணம்? சார், எங்கள் வீட்டுக்காருக்கு மூளை காய்ச்சல் வந்துருச்சு சார். அப்போ சின்ன பையனாந்தான். அப்போ என் கையில் வசதி இல்லை, அவரை நல்ல மாதிரியே காப்பாற்ற முடியல. அதனால நம்ம பையனை டாக்டர் ஆக்கி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சார் கல் உடைச்சி படிக்க வச்சோம். மயம் பேர் என்ன? டாக்டர் நந்தகுமார். டாக்டர் நந்தகுமார் வந்திருக்காரா? டாக்டர் நந்தகுமார் ஆளே வேற மாதிரி இருக்காரு டாக்டர். இப்போ உங்க அம்மா எப்படி இருக்காங்க? முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்க. அம்மாக்கு என்ன செய்யணும்? என்னால எவ்வளவு முடியுமோ அதை விட ஒரு படி மேல அம்மாக்கு. எவ்வளவு முடியுமோ அதை விட ஒரு படி மேல உங்க அம்மா கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ரஜினி சார் ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, மிரக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு கண்டக்டர் வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா
இல்லை ஒரு லெஜண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கேன் அப்படிங்கும்போது மிரக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு கிடைக்குது பார்க்கும்போது. இங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து லைஃப் இவ்வளோ மாற முடியுமானா அப்போ இனிமேல் அவங்க எவ்வளோ மாற்றுவாங்க. ஓகே, அந்த சந்தோஷம் மாறினவங்க மாற்றமும் பண்ணுவாங்க, டெஃபினட்டாக நிறைய பண்ணுவாங்கன்னு சந்தோஷமா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ராம்ராஜ் காட்டன். சூர்யாவின் அகரம் இப்போ சிகரம் ஆச்சு. நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் ஒரு 3 இளைஞர்களை இங்கே கூப்பிட போறேன். ஜெயச்சந்திரன், ஜீவா, மணிகண்டன். நீங்க வரும்போது நீங்க தான், இப்போ போகும்போது நீங்க தான். ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்த நடந்ததுக்கு நான் என்ன மாத்திக்கல. நான் உங்க கூட வரேன், டிராவல் ஆகிறேன், 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் வெளியே போயிடறேன். ஆனால் நீங்க ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போறீங்க. அந்த கெப்பாசிட்டி பில்டிங்கை உங்க வேலை இடத்துல மட்டும் இல்லை, நீங்க எங்க போனாலும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் எனக்குள் கல்வின்னு முன்னாடி போட்ட விதை. இன்னைக்கு அந்த விதை தான் உங்ககிட்ட வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எனக்குள்ள தோண்டுது. ஜீவா. எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நான் அதுக்கு முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் காளீஸ்வரன் சார் வந்து பயிற்சி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்க. நான் அவரிடம் பயிற்சி பெற்ற ஒரு மாணவி அப்படின்றத இந்த மேடையில் சொல்லிக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மாணவிகளுக்கான பயிற்சி முகாமில் அவர் எங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்காரு. இங்கே நிறைய பேர் வந்து அதாவது ஒரு ஐஐடியிலலாம் படிச்சிருக்கேன், முதல் தலைமுறையாக வந்து படிச்சிருக்கேன்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு 19 வயசுலேருந்து நான் கல்வி உரிமைக்கான களப்போராட்டத்தில் இருந்தவன்ற அடிப்படையில் உண்மையிலேயே எனக்கு மெய்சிலிர்த்து தான் போனேன். அது வந்து ஒரு நெகிழ்வான தருணமாக இருந்தது. இவ்வளோ நாள் நமக்கு ஏன் இது கிடைக்கலன்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா தான் அதுக்கு அடுத்து என்ன பண்ண முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி, ராம் சார் சொன்ன மாதிரி, இந்த சமூக கட்டமைப்பின் காரணமாக நம்ம இவ்வளோ நாள் ஒடுக்கப்பட்டு இந்த கல்வி வாய்ப்பு நம்மகிட்ட பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். இது இந்த கல்வி என்பது எல்லோருக்குமான உரிமை அப்படின்ற அடிப்படை எண்ணம் நமக்குள்ள வரணும். அதுல இருந்து நம்ம அடுத்து செயல்பட ஆரம்பிச்சோம்னா அது இன்னும் பெரிய வீச்சோட இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன். மணிகண்டன். 1800 வருடங்களுக்கு முன்னால் உள்ள குறள்ல முதல் குறள் அகரம், அகர முதல எழுத்தெல்லாம் என்கிற வார்த்தை அகரத்தில் இருக்கு. நான் உங்களுக்கு 2வது குறள்ல இருந்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் தம்பி தங்கைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கற்றதனால் ஆய பயன் என்கொள். நீங்க படித்ததனால் உண்டான பயன் என்ன? மறுபடியும் நான் வள்ளுவனையே படிக்கிறேன். திருவள்ளுவர் உலக பொதுமறை என்று திருக்குறளை எழுதினார். திருக்குறளுக்குள் தன் அடையாளம் எதுவுமே கிடையாது. மொழி சார்ந்த, தமிழ் இனம் சார்ந்த, அங்கே வந்து சேர, சோழர், பாண்டியர்கள், வஞ்சி, திணை, எந்த அடையாளமுமே திருக்குறளுக்குள் கிடையாது. திருக்குறள் ஒரு உலக பொது நீதியை, ஒரு உலக பொது விஷயத்தை, ஒரு அறத்தை திருக்குறள் பேசியது. மற்ற எல்லா விஷயங்களையும் ஒரு தமிழ் இலக்கியம் என்று நீங்கள் வகைப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் தன் அடையாளத்தை விட்டு வெளியே வந்த திருக்குறள் தான் தமிழர்களுக்கான அடையாளமாக இன்று இருக்கிறது. தமிழர்களுக்கான முதல் அடையாளமாக இருக்கிறது திருக்குறள். அதே போல தமிழர்களுக்கான அடையாளமாக இருக்கிற திருக்குறளில் இருந்த அகரம் என்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்தி இருக்கிற இந்த மாற்றத்தை இந்த இடத்திலிருந்து நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் தன்னடையாளத்தை துறந்து விடுங்கள். நீங்கள் எந்த பின்புலத்தில் இருந்து வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். உங்களுடைய பின்னணி எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். உங்களுக்கு யார் வேண்டுமானாலும் உதவி இருக்கலாம். இந்த சாதி, மத, பொருளாதார இந்த எல்லைகள் எல்லாவற்றையும் கடந்து மனித குலத்துக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், மனித குலத்தோடு நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ள முடியும் என்கிற சிந்தனை தான் இன்றைக்கு தமிழர்களாகிய நமக்கு அடிப்படையாக தேவை. உங்கள் கனவுகள் மனித குலத்துக்கு என்ன பங்களிப்பு நீங்க செய்ய போகிறீர்கள் என்கிற பெருங்கனவாக இருக்கட்டும். அகரம் சிகரத்தை நோக்கி போகிற நாள் மனித குலத்திற்கு நீங்கள் ஆற்றுகிற பங்களிப்பில் இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. எழுத்தாளர் பாமா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பேராசிரியர் கல்லுமணி அவர்கள், இந்த அகரம் அதனுடைய பயணம், அதில் உங்களுடைய பங்கு குறிப்பாக இதில் என்னென்னாக்கா, தமிழ் வழியில் படிப்பது இன்றைக்கு கேவலமாக கருதப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் 140 பேரில், அதாவது பொறியியல் படித்தவர்களில் 135 பேர் அவ்வளவு இன்னைக்கும் வேலையில் அமர்ந்திருக்கிறார். இங்க இருக்கவங்க எவ்வளவு பேர் தமிழ் வழியில படிச்சவங்க? தமிழ் வழியில படிச்சவங்க எந்திரிச்சுனுங்க. இதுல தமிழ் வழியில படிச்சவங்களாம் கொஞ்சம் எந்திரிச்சுனுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும். சூப்பர், ரொம்ப நன்றி.
டக்கு டக்குன்னு சொல்லுங்க, மைக் கொடுங்க, கீழே கொடுங்க. நிஹோன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். வெரி குட். லீன் டீமில் வந்து எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். வெரி குட். நீங்கள் என்ன இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? சேஷசாயி அண்ட் பேப்பர் போட்ஸில் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்கர். பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டெக்னிப் இந்தியா லிமிடெட்ன்ற கம்பெனியில் இன்ஜினியர் ட்ரைனியாக ஒர்க் பண்ணுறேங்க. ஸ்ட்ரக்சரல் டிபார்ட்மெண்ட். ஸ்ட்ரக்சரல் டிபார்ட்மெண்ட். பிஎஸ்எஃப்ஆரில் அசிஸ்டன்ட் கட்டிங் இன்சார்ஜ் ஒர்க். ஓகே. டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. இங்க எல்லாம் கொடுங்க. அதெல்லாம் குளோபல் சர்வீஸ்ல கன்சல்டன்ட்டா ஒர்க் பண்றேன். கன்சல்டன்ட். நோக்கியா சீமென்ஸ் நெட்வொர்க்ஸ்ல சிஎம் இன்ஜினியரா இருக்கேன். ஓகே. ஹாஸ்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன். எக்ஸலென்ட். எஸ். கேட்டர்பில்லர்ல டிசைன் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன். டிசைனிங் இன்ஜினியர். பின்னால டெக்னிக்கல் கிராஜுவேட் இன்ஜினியரா சிலிகான் ஹவுஸ்ல ஒர்க் பண்றேன். வெரி குட். மாஸ்டர் ஆஃப் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பக்கத்துல அக்சென்ச்சர்ல அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அக்சென்ச்சர். பக்கத்துல இன்டிமேட் ஃபேஷன்ல இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரா இருக்கு. ஓகே, சூப்பர். ஐ இன்டர்சேஞ்ச் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட்ல சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ட்ரெயினியா இருக்கேன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ட்ரெயினிங். டிசிஎஸ்ல அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியரா இருக்கேன். ஸ்மார்ட் ட்ரைனிங் ரிசோர்ஸ்ல ட்ரெயினியா இருக்கேன். ஓகே, மேல கொடுங்க. என் பேர் மாரியம்மாள், பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி படிக்கிறேன். ஃபிசியோதெரபி படிக்கிறீங்க. ஓகே. என் பேர் விஜயா, ஆகாஸ்ட்ரோ பிரைவேட் லிமிடெட்ல லாஜிஸ்டிக் டீம் கோஆர்டினேட்டரா இருக்கேன். எனக்கு கீழே ஒரு 6 மெம்பர்ஸை கோஆர்டினேட் பண்ணிட்டு. விஜயா படிக்கும் வயதில் பூ விற்று கொண்டிருந்த பெண். நல்ல மதிப்பெண்கள் இருந்தது, படிக்கும் ஆசையும் இருந்தது. தேவையாயிருந்தது படிக்க வைப்பதற்கான உதவி மட்டுமே. அப்பா நல்லா குடிப்பாங்க, அதனால அம்மா அந்த மனநோயாலே அம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி என் குடும்பத்தை பார்க்குறதுன்றது தெரியலை. நான் தம்பிகளுக்கு சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு பூக்கட்டி விற்றுக்கிட்டே என்னோடய படிப்பு 10வது வரை படித்து முடித்தேன். முடிஞ்சளவு நான் படிச்சிட்டேன். ஆனால் அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியாமல் இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் கால் வந்தது. எங்கள் மாமாவோட செல்லுக்கு கால் உனக்கு அகரத்துலேருந்து கூப்பிட்ருக்காங்கம்மா, நீ படிக்கிற விரும்புகிறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் படிக்கணும் சார், நான் படிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அகரத்தின் உதவியால் படித்து முடித்து இன்று ஒரு பெரிய இ-காமர்ஸ் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக வேலை செய்கிறார். அகரம் இல்லைன்னா நான் இப்போயும் கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருப்பேன். அதுக்கு மேலே என்னால் படிச்சிருக்கவும் முடியாது. துணிச்சலா சந்தோஷமா ஒரு விஷயம் சொல்லலாம், இது தமிழ்நாட்டுக்கு ஒரு டெஸ்டிமனி. ஏன்னா தமிழ்ல படிச்சா பின்னால படிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பேர் எல்லாம் பெருசு. ராமுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல படிச்சதுனால தான் இவ்வளவு சிறப்பா பண்ண முடிஞ்சது. ஏனென்றால் இவர்கள் புரிந்து படித்திருக்கிறார்கள், ஆரம்ப கல்வியெல்லாம் புரிந்து படித்திருக்கிறார்கள். இந்த மொழி மாற்றம் என்பது ரொம்ப சிம்பிளாக உள்ள விஷயம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ரெண்டாவது விஷயமாக இன்னொன்று, இவர்களுக்கெல்லாம் மருத்துவக் கல்லூரியில் இன்னும் உயர்ந்த இடம் கிடைச்சிருக்கணும். அந்த இடம் கிடைக்காம போனதுக்கு அதுவும் ஒரு இருக்குது. என்னென்னா, அந்த மற்ற பள்ளிகள் என்று சொல்வது எதுன்னு உங்களுக்கு தெரியும். அங்கெல்லாம் 11வது வகுப்பு பாடத்தை 11வது வகுப்பில் நடத்துவதில்லை. 12வது வகுப்பு பாடத்தை முன்கூட்டியே அவர்கள் 11வது வகுப்பிலிருந்து 2 வருஷம் படிக்கிறார்கள். அப்படி 2 வருஷம் படித்து தான் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிய சீட்டுகளை எல்லாம் கிடைக்காமல் ஆகிவிட்டார்கள். அதே மாதிரி கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது. 1995 இதனுடைய அரசியல் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். 96லிருந்து 2001 வரைக்கும் திமுக ஆட்சியில் 15 விழுக்காடாக இருந்தது. அதிமுக ஆட்சியில் அது 25ஆக உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த கல்வியை வைத்து வியாபாரம் செய்கிறவர்கள் என்ன செய்தார்கள், அதுக்கெல்லாம் மேலே வழக்கு தொடுத்து அது இல்லாமல் ஆக்கிவிட்டார். கிராமப்புற மாணவர்கள் சிறப்பாக சாதிப்பார்கள். ஏனால் கிராமப்புற அனுபவம் இருக்கிறது, நகர்ப்புறம் வந்தவுடனே 2 அனுபவம் கூடுதலாக கிடைக்கிறது அவர்கள். Let's welcome Mr. Sriram, our head, Vijay TV. அகரம்ல எப்படி இந்த விஷயங்கள்லாம் பரவுதுன்னா முக்கியமான பங்கு விஜய் டிவி தான். விஜய் டிவி மூலமாக தான் இந்த அடையாளமே ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் 1 கோடி துவக்கம்ல சந்தோஷமாக கை கோர்த்துட்டாங்க. நாங்களும் விஜய் டிவியும் சேர்ந்து கொடுக்குறோம்ட்டு விஜய் டிவியும் 10 lakhs கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப அழகான பயணம். ஒரு வருஷமும் அகரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமானது. அதை எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு வாட்டியும் செஞ்சு கொடுக்குற விஜய் டிவிக்கு அகரம் சார்பாக நன்றி.
அகரமில் இருக்கும்போது எனக்கு தோண விஷயம் என்னென்னா, நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இப்போது, நம்ம எப்போ திருப்பி கொடுக்குற நிலைமைக்கு நம்ம வருவோம் அப்படின்றது தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன்னு. என்ன பண்ணுறீங்க அப்போ? விப்ரோவில் வந்து ஒர்க் பண்ணுறேன், ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். சூப்பர் பாஸ். ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே வி வாண்ட் டு கிவ் பேக், ஒரு லெவல் வந்த உடனே அதை செய்யணும்னு சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே வேணாலும் போகலாம், பட் வேறுன்னு ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக அமையணும் இல்லையா? எங்கே வேணாலும் வந்து கிளைகள் போகலாம், எங்கே வேணாலும் பறக்கலாம், பட் அந்த வேறு எப்பவுமே இங்கேயே ஊன்றி இருக்கிற மாதிரி இவங்க எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், பட் அந்த செயின் கட் ஆயிடக்கூடாது. அதனால வந்து இன்னைக்கு அகரமோட அலுமினி ஓகே அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ கோயிங் டு லான்ச் ஹியர். இங்கே இந்த மேடையில் வாங்க, இங்கேயே லான்ச் பண்றார். 10 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. 8 7 6 5 4 3 2 1 எஸ். அகரம் ஃபவுண்டேஷன் அலுமினி அபிஷியலா கார்த்தி இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ கார்த்தியோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக சூர்யா வந்து எல்லாருக்கும் அலுமினியை லான்ச் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தாரு. ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ். வெடிகுண்ட பார்த்த மாதிரி இப்படி தரது ஓடுறாரு. நானும் ஓடியாண்டேன், வேற ஏதாவது மேல வருது போட்டு சொல்லிட்டு பின்னாலதான் இருந்தேன். சத்தியமா நான் இல்லைங்க, அது ஒரு 200 பேர் 300 பேர் அது நான் சரி அவங்க சார்பா வந்து ஒரு சிம்பாலிக்கா வேணா எடுத்துக்கலாம். அது கிட்டத்தட்ட 650 கிராமங்கள்ல இருந்து நாங்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கும். ஸோ ஒருத்தரும் அவங்க கிராமங்கள்ல இருக்கிற பள்ளிகளுக்கு திரும்ப எதாவது செஞ்சா எப்படி இருக்கும், ஓகே பள்ளிகளோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்பார்க் தான் இன்னைக்கு அகரம் அலுமினியில் இந்த மாதிரி ஒரு தாட். ஸோ பள்ளி நலக்குழு அப்படின்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறோம். பள்ளி நலக்குழு. ஸோ அவங்கவுங்க கிராமத்தை சேர்ந்த பள்ளிகளை யூ வில் டேக் ஓவர் ஆர் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு பெஸ்ட் என்ன பண்ண முடியுமோ அதுக்கான பிளான்ஸ். ஷூர். எக்ஸலன்ட், வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படித்த மாணவர்கள் நீங்கள் படித்தா மட்டும் போதும், நாங்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், இது உங்களுது, வாங்க படிங்க ஜெயிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மார்க் வாங்காதவங்க, +2ல பாஸ் பண்ணாத மாணவர்களோட வாழ்க்கை என்ன, அவங்களுக்கு அகரம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. ஃபெயிலான மாணவர்கள், 10th ஃபெயிலான மாணவர்கள், 12th ஃபெயிலான மாணவர்கள்லாம் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி மாறிட்டு இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறிக்கு பதில் சொல்ல ஆசைப்பட்டோம். சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தேங்க் பண்ணோம். அவங்க மூலமாக வந்து ஒரு 2 ஏக்கர் வந்து மதுராந்தகத்தில் வந்து இப்போ அகரம் அங்கே ஒரு செயல்பட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வந்து அங்கே கட்டப்பட்டிருக்கான வேலைகள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பேரை வெளியிடுறதுக்கு நாங்க ஹைலி ஸ்கில்டு விமன் ஒருத்தங்களை கூட்டு வந்திருக்கோம்.
தாய். லதா மகேஸ்வரி அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தையை நான் இன்னைக்கு தான் முதல் வாட்டி பார்க்குறேன். எங்களோட அடுத்த பயணம் இது. ஸோ அதுக்கு வடிவம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்க்கு ஒரு தனி உலகமே இருக்குது. அஃப்கோர்ஸ் படிக்கிறோம், ஜெயிக்கிறோம், பெரிய விஷயங்கள் பண்ணுறோம். பட் இது இல்லாமல் தனியாக சாதனை பண்ணுறவங்க, மரியாதைக்குரியவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அழகான ட்ரைனிங் சென்டராக தை வச்சு ஆரம்பிக்கிறோம். ஸோ லதா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மதுராந்தகத்தில் அடுத்த கட்டம் அகரம் ஆரம்பிக்குது. ஸோ தை எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா படிக்க அடுத்த கட்டத்துக்கு படிப்பு மட்டுமே தான் வாழ்க்கை அப்படின்னா வந்து சில பேர்னால மேபி முடியாமல் இருக்கலாம், மேபி மேத்ஸ் முடியாமல் இருக்கலாம், மேபி சயின்ஸ் கற்றுக்க முடியாமல் இருக்கலாம். பட் அவங்கக்கிட்ட ஒரு வேற ஒரு பிரமாதமான ஒரு திறமை இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு அழகான உலகத்தை அமைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்தோட பிளெஸிங்கும் வேணும், பார்த்துட்டு இருக்கிறவங்களோட பிளெஸிங்கும் வேணும். ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் ப்ளீஸ் கம் லெட் அஸ் நோ என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இன்னும் ஒரு வருஷத்தில் அந்த பில்டிங் ரெடி ஆயிரும். அகரம் ட்ரைனிங் சென்டர் வில் பி ஃபோக்கஸிங் ஃபார் தை. அகரத்தை விட எனக்கு தை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால் 2 வயசு 2.5 வயசுலேயே கொண்டு போய் ஒரு சிறைக்குள்ளே தள்ளுற மாதிரி தள்ளி அதோட முழு ஆளுமை திறன் வந்து வளர விடாமல் தான் இருக்குது. நிறைய நேரங்களில் குழந்தை நல்லா வருது. அது ஒன்றும் தெரியாத மண்ணு கிடையாது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு தான் வருது குழந்தை. அதை வந்து நம்ம விருப்பப்படி நமக்கேற்ற மாதிரி தான் அதை வடிவமைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமே தவிர அதோட போக்கிற்கு அதோட கனவுக்கு தகுந்த மாதிரி அந்த இயற்கை சார்ந்த கல்வி வந்து அழிஞ்சுக்கிட்டே போகுது. அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் வந்து அந்த மாதிரி இதில் சோபிக்க முடியாமல் ஏதோ இந்த அகாடமிக்கல் எக்ஸலன்ஸ் தான் ஏதோ பெரிய சாதனை மாதிரியும் மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லாத மாதிரி அந்த பிள்ளைகளை வந்து மட்டம் தட்டுறது அந்த மாதிரி இருக்குது நிஜ வாழ்க்கையில். ஆனால் அதுக்கு ஒரு மாற்று வச்சு அதை அவங்கள முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையிலே எனக்கு வந்து பெரிய சந்தோஷமான விஷயம். நைஸ். என்ன ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் எங்கள் கூட வந்து ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ். agram.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. அது மூலமாகவும் நீங்கள் வந்து யூ கேன் பி இன் டச் வித் அஸ். அஃப்கோர்ஸ் விஜய் டிவிக்கு கூட சொல்லி யூ கேன் கம் பேக் டு அஸ். அகரம் எப்படி விதை அழகாக நடத்துச்சோ நிச்சயமாக தையும் இன்னொரு அழகான பயணத்தை நோக்கி போகணும்னு முழு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு நிச்சயமாக உங்கள் எல்லாத்தோட பிளெஸ்ஸிங் வேணும், உங்கள் எல்லாத்தோட நல்ல மனசு வேணும். அது இருந்தால் தான் இது சாத்தியமாகும். ஸோ இன்னொரு அழகான பயணத்துக்காக அகரம் தயாராக இருக்குது. ஆக்சுவலாக ராம் சொன்ன மாதிரி இந்த உலகமே அன்புமயமானது. நிறைய நல்ல மனசு இருக்குது. இந்த முதல் மனசு வருது பாருங்க. ராம்ராஜ் காட்டன் நாகராஜ் சாரோட ஃபர்ஸ்ட் செக் 30 lakhs செக் கொடுத்துருக்காரு. தை அகரம் ட்ரைனிங் சென்டருக்காக. காட்டன் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக எடுத்த உடனே 30 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்காங்க. இது ஒரு துவக்கம். அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கலாம். ஓகே. சக்தி மசாலா சாந்தி துரைசாமி அவர்களும் வந்து கிட்டத்தட்ட 30 lakhs கொடுத்துருக்காங்க. அண்ட் வருண் மணியன் என்னோட இன்னொரு நண்பரும் வந்து இதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா இருங்க. கோ அண்ட் கிஸ் தி வேர்ல்ட். இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன கண்ணோடு வெற்றி என்றும் வலியோடு பிறந்திடுமே. வந்தால் அலையாய் வருவோம், வீழ்ந்தால் விதையாய் வீழ்வோம், மீண்டும் மீண்டும் எழுவோம் எழுவோம். இன்னும் இன்னும் இருக உள்ளே உயிரும் உருக இளமை படையே வருக எழுக. இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கே நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாத நாளை வெல்லும் நாளை செய்வோமே.
யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதமே என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன கண்ணோடு வெற்றி என்னும் வழியோடு பிறந்திடுமே வந்தால் அலையாய் வருவோம் வீழ்ந்தால் விதையாய் விழுவோம் மீண்டும் மீண்டும் எழுவோம் எழுவோம் இன்னும் இன்னும் இருக உள்ளே உயிரே உருக இளமை படையே வருக எழுக